بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காத்தோத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை, அரபிக் லாங்குவேஜ் பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் மே மாதம் எக்ஸாம் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இறுதியாக இடம்பெறக்கூடிய இன்றைய சேலமர்வில் உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடந்த சில மாதங்களாக அரபு மொழி பாடத்தை ஜூமினூடாக கற்று வந்தோம். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் அரபு மொழி தொடர்பாக முக்கியமான சில விடயங்களை நாங்கள் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். ரைட். அப்ப அந்த வகையில ஓகே, நீங்களோட மைக்கை மியூட் பண்ணியே வச்சுக்கொள்ளுங்க. சரியா? தேவைப்படுற சந்தர்ப்பத்துல மாத்திரம் அன்மியூட் பண்ணி உங்களுக்கு கதைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அப்ப உண்மையிலேயே இப்ப நீங்க பெரும்பாலும் ஸ்கூல்லையும் சரி மதரசாக்கள்லையும் சரி இப்ப அரபிக் லாங்குவேஜ் என்ற பாடத்துக்கான பாடத்திட்டம் சிலபஸ் என்னென்றா அல் அரபியத்துல் நாஷீன் என்ற புத்தகத்துடைய முதலாவது பாகம் மற்றும் இரண்டாவது பாகம். சரியா? அல் அரபியத்துல் நாஷீன் புத்தகத்தை நீங்க முதலாவது பாகம் இரண்டாவது பாகம் இந்த ரெண்டு புத்தகங்களையும் முழுமையாக கற்றிருக்கிற அளவுக்கு உங்களோட பாடத்துல நீங்க சிறப்பான முறையில இன்ஷா அல்லாஹ் சித்திகளை பெறலாம். நீங்க ஒருவேளை நீங்க பகுதி 1 படித்திருக்கா விட்டாலும் பகுதி 2 ஆக முக்கியமான பகுதி, பகுதி 2லையும் குறிப்பாக இறுதி பகுதிகள் தான் மிக முக்கியமானவை. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்ப முதல் பேப்பர்ஸை நாங்கள் கலந்துரையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு விளங்கும் எந்தளவு தூரம் இந்த பகுதி 2 என்ற இந்த அல் அரபியத்துல் நாஷீனுடைய பகுதி 2 எந்தளவு தூரம் மிக முக்கியமானது என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். எனவே அன்புள்ள மாணவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் கற்றிருப்பீர்கள். அப்படி கற்றிருக்காவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனாலும் மிக முடியுமான வரைக்கும் இந்த 2வது புத்தகத்தையும் முழுமையாக கற்றுக்கொள்ள பாருங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் பேப்பர் இப்ப இந்த இடத்துல ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் மாணவிகளாக இருந்தால் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கும். இப்ப இன்றைக்கு நான் நினைக்கிற சில மதரசா மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில மதரசால படிக்கிற மாணவ மாணவிகளை பொறுத்தளவில் அவங்களுக்கு இந்த வினாப்பத்திர அறிமுகம் இருக்காது. ஏன்னா அவங்க ஓலவல் செஞ்சிட்டு அரபு மொழி பாடத்தை ஒரு தெரிவு பாடமாக எடுக்காம வேற ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுவிட்டு மதரசாக்களுக்கு போயிருப்பார்கள். மதரசாக்கள்ல வழங்கக்கூடிய வினா பத்திரங்கள் பொதுவாக ஓலவல் பேப்பரை மாதிரியாக கொண்டது அல்ல. அது மதரசால படிப்பிக்கிற உஸ்தாத்மார் முஅல்லிமாக்கள் அவங்க எடுக்கிற ஒழுங்குல தான் பேப்பர்களை வழங்குவாங்க. எனவே கட்டாயமாக நான் அந்த பேப்பர் எப்படி வரும், அந்த பேப்பர்ட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது என்பது சம்பந்தமாக சில வழிகாட்டல்களை கட்டாயம் தர வேண்டி இருக்குது. ரைட். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, இப்ப பேப்பரை பொறுத்தளவில் மொத்தமாக 3 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு பேப்பராக இந்த பேப்பர் இருக்கும். மேலதிக வாசிப்புக்காக 10 நிமிடங்கள் வழங்கப்படும். சரியா? அப்ப 3 மணித்தியாலங்களும் 10 நிமிடங்களும். அப்ப இது முக்கியமான 3 பகுதிகளை கொண்டது. சரியா? பகுதி 1 கட்டாயமானது. நான் இன்ஷா அல்லாஹ் இப்போ உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். முதல் பேப்பர் 2 அனுப்பிக்கிறேன். அந்த முதல் பேப்பர் 2மே
அந்த இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் அடிப்படையாக கொண்டேதான். எனவே நீங்க அந்த முதல் பேப்பரை பிரிண்ட் பண்ணி இருந்தால், கட்டாயம் பிரிண்ட் பண்ணி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பிரிண்ட் பண்ணி இருந்தா, நீங்க அத கையில வச்சுக்கொண்டு உங்கள பார்த்துக்கொண்டு போகலாம். சரியா? அப்ப இதுல வந்து பகுதி 1 வந்து கட்டாயமானது. சரியா? பகுதி 1ல அ மொத்தமாக 3 வினாக்கள் வரும். நாங்க ஒவ்வொன்றா பின்னுக்கால பார்ப்போம். பகுதி 2 அங்க உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. 2 வினாக்கள் வரும். அந்த 2 வினாக்கள்ல இருந்து ஏதாவது ஒரு வினாவ நீங்க என்ன செய்யலாம்? எழுதலாம். அப்ப 1 விட்டு 1 எழுதலாம். பகுதி 3 பொறுத்தளவிலையும் 2 வினாக்கள்ல இவையேனும் ஒன்ற நீங்க என்ன செய்யலாம்? அ எழுதலாம், ஒன்றை விடலாம். ஆக மொத்தமாக நீங்க பிரதான வினாக்களாக 5 வினாக்களுக்கு நீங்க விடையளிக்க வேண்டும். சரியா? ரைட். இப்ப நான் சொன்னேன் பகுதி 1 வந்து கட்டாய வினா அப்படின்னு சொன்னேன். பகுதி 1ல உங்களுக்கு சாய்ஸ் இல்ல. நீங்க இருக்கிற எல்லாத்துக்கும் விடையளிக்க வேண்டும். அப்ப இதுல நீங்க பாருங்கோ, பகுதி 1 பொறுத்தளவில 1ஆம், 2ஆம், 3ஆம் வினாக்களுக்கு 20 புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். அதாவது 1வது வினா 20 புள்ளிகள், 2வது வினாக்கு 20 புள்ளிகள், 3வது வினாவுக்கும் 20 புள்ளிகள். இதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1வது வினா வந்து ஏபிசிடி என்று 4 உபப்பிரிவுகளை கொண்டிருக்கும். சரியா? ஏ, பி, சி, டி. அதாவது நீங்க சின்ன சின்ன வினாக்கள், கோட் அடிக்கிற வினாக்கள். சரியா? ஏல 5 வினாக்கள் வரும், பில 5 வினாக்கள், சில 5 வினாக்கள், டில 5 வினாக்கள் என்று மொத்தமாக 20 அ சின்ன கோட் அடிக்கிற வினாக்கள் வரும். 20. சரியா? அதுல ஒத்த கருத்து, எதிர்கருத்து, இலக்கங்கள் சம்பந்தப்பட்டு வாரது, ஹுரூஃபுல் ஜர் இடைச்சொற்கள் சம்பந்தப்பட்டு வாரது, அல்லது அடிப்படை இலக்கண சட்டத்தோடு சம்பந்தப்பட்டு வாரது என்று மொத்தமாக 20 வினாக்கள் வரும். ஒரு வினாவுக்கு 1 புள்ளி என்ற வகையில 20 வினாக்களுக்கும் 20 புள்ளிகள். 2வது வினா வந்து ரைட் ஓகே. இரு பிரிவுகளை கொண்டிருக்கும். என்னண்டு இருக்குது? இரு பிரிவுகளை கொண்டிருக்கும். டிரான்ஸ்லேஷன், அதாவது அரபிக் லாங்குவேஜ்ல இருந்து நீங்க தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது தமிழோ அல்லது இங்கிலீஷோ சிங்களமோ, அடுத்தது வாரது என்னென்றா தமிழ்ல இருந்து அல்லது இங்கிலீஷ் சிங்களத்துல இருந்து அரபிக் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதி வந்திருக்கும். சரியா? அப்ப 10 வினாக்கள் வார 10 வாக்கியங்கள் வார. அரபிக் லாங்குவேஜ்ல 10 வாக்கியம் வரும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. தமிழ்ல 10 வாக்கியங்கள் வரும் அரபிக் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்குன்ற ஒரு அமைப்புன்னு பார்க்கலாம். அடுத்த 3வது வினா, இதுல கட்டுரை வினான்னு போட்டுக்கிறேன். உண்மையில அது கட்டுரை அமைப்பில் எழுதப்பட வேண்டியதல்ல. ஒரு குறிப்பிட்ட தலைப்பு வரும். உதாரணமாக வாலிதி என்னுடைய தந்தை, அசூக் சந்தை, உதாரணம் அல் மக்தபா வாசிக சாலை, அதே போல உதாரணமாக உஸ்ரதி என்னுடைய குடும்பம். நான் உங்களுக்கு அது சம்பந்தமாக உள்ள டியூட்டர் ஒன்று அனுப்பிக்கிறேன். நாங்கள் இன்ஷால்லா டிஸ்கஸ் பண்ணுவோமா? சரி. இப்படியாக பகுதி 1 வந்து அப்ப பகுதி 1 மொத்தமாக 60 புள்ளிகளை கொண்டதாக இருக்கும். சரியா? பகுதி 1 மொத்தமாக 60 புள்ளிகளை கொண்டதாக இருக்கும். ரைட். எனவே நீங்க பகுதி 1 கட்டாய வினா என்ற படியால முழுமையாக நீங்க என்ன செய்ய வேணும்? பகுதி 1க்குரிய பகுதிகளை நீங்க ரெடியாக வேண்டும். இப்ப உதாரணமா நீங்க நான் சொல்றேனே, இப்ப அதாவது ஒரு தலைப்பை தந்து தலைப்பை கீழால 10 வாக்கியங்கள் எழுதுறன்றது ஒரு கட்டாய வினா. இப்ப அதுக்கு நீங்க தயாராகி இருக்க வேண்டும். எந்த தலைப்பு வந்தாலும் சரியா? அந்த தலைப்பு கீழால சின்ன சின்ன கருத்துள்ள இலக்கண பிழைகள் இல்லாம வாக்கியங்கள் எழுத முடியுமாக உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்க வேண்டும். சரியா? ரைட் ஓகே. அடுத்த பகுதி போவோம். பகுதி 2. பகுதி 2 பொறுத்தளவில் விரும்பிய ஒரு வினாவுக்கு மாத்திரம் விடை அளிக்கலாம். நாங்கள் இன்ஷால்லா அதை பார்ப்போம். அதுல வினா இலக்கம் 4, வினா இலக்கம் 5 இருக்குது. வினா இலக்கம் 4 வந்து ஒரு குறிப்பிட்ட அரபு சொல், சரியா? அதை தந்து அதை வச்சு நீங்க வாக்கியம் அமைக்கிறது. அந்த அரபு சொல்லானது ஒரு வினை சொல்லாக வரலாம். அந்த வினைச்சொல் கூட இறந்த காலத்துல வரலாம், நிகழ்காலத்துல வரலாம், அல்லது ஒரு பேர் சொல்லாக வரலாம், அல்லது சொற்றொடராக வரலாம். 2 சொற்கள் இணைந்து வரலாம், அல்லது ஹர்ஃபு ஜர்ரோடு இணைந்து வரக்கூடிய ஒரு சொல்லாக வரலாம். உதாரணமாக இப்ப ஹசலா ஆண்டா பெற்றுக்கொண்டான், ஹசலா அலா. ஹசலா வந்து அலான்ற இடைச்சொல் வரும். அப்ப ஹசலா அலாண்டு பெற்றுக்கொண்டான் என்று வரும். அல்லது அந்த பேரு சொல்லோ வினை சொல்லோ அல்லது சொற்றொடரோ அல்லாத சொற்கள் வரலாம். உதாரணமாக
தக்ரீபன் கிட்டத்தட்ட, உதாரணமா அன்னபடி முபாசரத்தன் நேரடியாக, இந்த மாதிரியான சொற்கள் கூட வரலாம். சரியா? ரைட். அப்ப சொற்களை தந்து சொற்களை அடிப்படையாக கொண்டு 10 வாக்கியம், அதாவது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வாக்கியம் எழுதுறது. ரைட். இவ்வாறாக 10 சொற்கள் தந்து 10 வாக்கியங்கள் அமைக்க வேண்டி வரும். இரண்டாவது, வினா இலக்கம் 5 வந்து சொற்கள் ஒழுங்கீனமாக தரப்பட்டிருக்கும். குறிப்பிட்ட வாக்கியத்துடைய சொற்கள் ஒழுங்கின்றி தரப்பட்டு நீங்க அதை நீங்க என்ன செய்யணும்? ஒழுங்கா எழுதணும். சரியா? திருத்தி சரியா எழுதணும். ரைட். பெரும்பாலும் வினா இலக்கம் 5, அதாவது ஒழுங்கின்றி காணப்படக்கூடிய சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு பூரண வாக்கியமாக எழுதுற இந்த கேள்வியானது பெரும்பாலும் உங்களோட புத்தகத்தில் இருக்கின்ற வாக்கியங்களை கொண்டுதான் காணப்படும், வெளியில இல்லை. சில போது அந்த நீங்கள் அரபியத்துல நாசில பார்ட் 1 பார்ட் 2ல வந்து பயிற்சியாக செஞ்சிருப்பீங்க தானே. ஒழுங்கின்றி காணப்படக்கூடிய சொற்களை வந்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? பயிற்சியாக நீங்க செஞ்சிருப்பீங்க. சரியா? அந்த பயிற்சியாக செஞ்சதுகள் கூட சில நேரம் எக்ஸாமுக்கு வரலாம் என்பதையும் நீங்க மனதில் கொள்ளுங்க. ரைட். ஓகே. அதே போல பகுதி 3 பொறுத்தளவில் இங்கேயும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. 2 வினாக்கள் இருக்கிற, பிரதான வினாக்கள் 2 இருக்குது, 6, 7 என்று. இந்த 2ல் ஒன்றுக்கு நீங்க என்ன செய்யலாம்? விடையளிக்கலாம். ரைட். ஓகே. அதில் ஒன்று பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், அதை வஸ்பு சூரா, ஒரு குறிப்பிட்ட படத்தை தந்து அந்த படத்தை பார்த்து ஒரு 10 வாக்கியம் அமைக்கிறது. சரியா? ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னா 7வது கடைசியா உள்ளது, ஒரு பரகிராஃபை தந்து பரகிராஃபை அடிப்படையாக கொண்டு ஒரு பந்தி அல்லது 2 பந்திகள் இது அடிப்படையாக கொண்டு 10 கேள்விகள் வர கேள்விகளுக்கு நீங்க பூரணமாக விடை எழுதுற. ஓகே. இந்த 2 பயிற்சியில அல்லது 2 வினாக்கள்லையும் எந்த வினா இலகுவானது என்பதை தீர்மானிக்கிறது நீங்க. என்ன பொறுத்தளவில் நான் இன்ஷால்லா இப்ப அடுத்தடுத்த செஷன்களை சொல்லிட்டு போவேன். சில அதாவது 6வது வினாவா 7வது வினாவா ஆண்டு வரக்கொள்ள அது உங்களோட கையில் இருக்குது, நீங்க எதை வேணுமென்றாலும் சாய்ஸ் பண்ணலாம். ஆனா இப்ப நான் ரெக்கமெண்ட் பண்ற என்று சொல்லிட்டு ஒரு வினா இருக்கும். சரியா? ஓகே. இப்ப 6வதா 7வதா, 6 கடினமானதா 7 கடினமானதா அல்லது ஒப்பீட்டளவுல எது இலகுவானது என்பதை நான் சொல்லிட்டு போறேன். நீங்க அதுக்கேற்ற மாதிரி தயாராகி கொண்டா சரி. ஓகே. அப்ப நான் சொன்ன மாதிரி பகுதி 1 60 புள்ளிகளை கொண்டதாக இருக்கும். பகுதி 2 20 புள்ளிகளை கொண்டதாக இருக்கும். பகுதி 3 20 புள்ளிகளை கொண்டதாக இருக்கும். மொத்தமாக 100 புள்ளிகள். உண்மையிலேயே எங்களுக்கு 100க்கு 100 எடுக்காவிட்டாலும் நாங்க 100க்கு 75 மேல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இல்லையா? எங்களுக்கு தான் தேவை. சரியா? 100க்கு 100 அடிக்கணுமெண்டா அது ஓகே, நல்ல பிரச்சனை இல்லை. ஆனா எங்களோட டார்கெட் என்ன? ஏ பாஸ் தான் எங்களோட டார்கெட். எனவே நாங்க வந்து 75க்கு மேல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். மிக அழகாக எடுக்கலாம். சரியா? சிரமமின்றி எடுக்கலாம், லேசா எடுக்கலாம். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் படிக்க வேண்டிய பகுதிகளை கட்டாயம் படித்திருக்க வேண்டும். சரி. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பகுதி 1ல் 1வது வினால வந்து வந்து பொதுவாக அடிப்படை இலக்கண சட்டங்களை கொண்டதாக இருக்கும். சரியா? வந்து அடிப்படை இலக்கண சட்டங்களை கொண்டதாக இருக்கும். முலாஃப் முலாஃப் இலைஹி வரும், சிஃபத் மௌசூஃப் சரியா அப்படி வரும், அல்லது பொருத்தமான சரியான கருத்தை தரக்கூடிய சொல்லை தெரிவு செய்து எழுத வேண்டி வரும். ரைட். அல்லது ஹர்ஃபு ஜர் கூட வரலாம். இவ்வாறாக அடிப்படை இலக்கண சட்டங்கள் அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் வரும். பி வந்து வளமையாக வாரதுதான் ஒத்த கருத்து சொற்கள் கேட்டு வாரது. சி வந்து எதிர்கருத்து சொற்கள் கேட்டு வாரது. அப்படின்னா 10 புள்ளிகள். ஒத்த கருத்து சொற்களுக்கு 5 புள்ளிகள், எதிர்கருத்து சொற்களுக்கு 5 புள்ளிகள். நான் உங்களுக்கு T20 ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிக்கிறேன். நீங்க அதை பிரிண்ட் பண்ணி இருப்பீங்க. சரியா? அதுல இப்ப எல்லாரும் கண்டிப்பாக கையில வச்சுக்கொள்ளுங்க. நாங்க இப்ப அதுல வரக்கூடிய சொற்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல நான் குறிப்பிட்ட சொல்ல மட்டும்தான் தந்திருக்கிறேன். முஅல்லிமத்துன் உதாரணமாக. இப்ப முஅல்லிமுன் அல்லது முஅல்லிமத்துன்டா அது கொத்த கருத்து என்ன? முதாரிசத்துன், உஸ்தாதத்துன், இந்த மாதிரியான சொற்கள் இருக்குது. சரியா? அப்ப நீங்க வந்து அதை எழுதி கொள்ளணும். ரைட். ஏண்டா கட்டாய வினாவும் தான். அதே நேரம் 2க்கும் 10 புள்ளிகள் போற என்ற காரணத்தால நாங்க அது ரெடியாகி வச்சுக்கொள்ளணும். அடுத்த இலக்கங்கள். இலக்கங்கள் மட்டும்தான் என்றதல்ல, இலக்கங்கள் வந்திருக்குது, அடிக்கடி வருது. இலக்கங்கள் நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய இலக்கங்கள் அல்ல. சரியா? அதாவது 1 இப்ப தர்த்தீப் அடிப்படையில வர்றது 1வது 2வது 3வது 1 2 3 என்றது வேற.
முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று நாங்க ஒரு ஓர்டர்ல சொல்ற அந்த தரத்தீப் அடிப்படையில சொல்ற அந்த அமைப்புல வரும், அல்லது 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு வினாவார, 11 12 அடிப்படையாக கொண்டு வார, 13 19 வரங்காட்டி கொண்டு வார, 20 30 40 50 60 அந்த அடிப்படையில் கொண்டு வரும். பெரும்பாலும் அப்படித்தான் வரும். சரியா? எனவே நீங்க இலக்கங்கள் அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய வினாவுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஏன்னா அங்கேயும் 5 புள்ளிகள் இருக்குது. அப்ப ஒரு சரியா நீங்க அதை விளங்கி கொண்டு எழுதியமா இருந்தா அழகா 5 புள்ளிகளையும் எடுக்கலாம். இப்படியா மொத்தமாக 20 புள்ளிகள் இந்த கோட் அடிக்கிற மாதிரிக்கு வினாக்கள் வாருது. சரியா? ரைட். இது நான் ஏற்கனவே சொன்னதுதான். பகுதி 1ல 2ஆம் வினா அரபு வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்க்கிற அல்லது தமிழ் வாக்கியங்களை அரபு மொழியில மொழிபெயர்க்கிற. மொத்தமாக 20 இருக்குது. 20 அல்ல 10 10 10 20. ஓகே. அடுத்தது வழங்கப்படும் ஒரு தலைப்பு. 3 தலைப்புகள் வழங்கப்பட்டு இருக்கும். அதுல ஏதாவது ஒரு தலைப்பை பத்தி ஒரு கட்டுரை என்பது கட்டுரை அமைப்பில் எழுதுறதல்ல, ஒரு 10 வாக்கியம் எழுதுறது. பூரணமாக 10 வாக்கியங்கள் எழுதுற. அப்ப உங்களுக்கு உண்மையிலேயே இங்கேயும் சாய்ஸ் இருக்குது. நீங்க பாருங்க, 3 தலைப்பண்டு வரக்கொள்ள உங்களுக்கு விருப்பமான, உங்களுக்கு எழுத முடியுமான ஏதாவது ஒரு தலைப்பை நீங்க எழுதினா சரி. 3 தலைப்புகளையும் நீங்க பார்த்து உங்களுக்கு லேசான தலைப்பு எதுவோ அதுல இருந்து எழுதினா சரி. ஓகே. இப்ப நாங்க உங்களுக்கு அனுப்பிக்கிற அந்த கட்டுரை தொகுப்பை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அதுல சில வாக்கியங்கள் நீண்டதாக இருக்கலாம். நான் உங்களுக்கு அதை எப்படி சுருக்கமாக எழுதுறது என்பது எல்லாத்தையும் சொல்லித்தாரு இன்ஷா அல்லாஹ். சரியா? இதை நாங்க பார்த்தோம். பகுதி 2ல் ஒரு வினாவுக்கு மாத்திரம். 4வது வினா பூரண வாக்கியம் அமைக்கிறது. 5வது வினா சொற்களை சரியாக ஒழுங்குபடுத்தி முழுமையாக வாக்கியம் எழுதுற. இந்த 2ல இருந்து ஏதாவது ஒன்று எழுதுறது. பகுதி 3ல நான் இப்ப சொன்னேன், 6ஆம் வினா படத்தை பார்த்து 10 வாக்கியம் அரபு மொழியில் எழுதுறது. 7வது வினா பந்திய வாசித்து வினாக்களுக்கு விடையளிக்கிற 10 வினாக்கள் வரும். அப்போ ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள். சரியா? ரைட். ஓகே. இப்ப நாங்க பார்த்த பேப்பர்ட ஸ்ட்ரக்சர். சரியா? பேப்பர்ட ஸ்ட்ரக்சர். நான் பேப்பர் 2டையும் ஒரு சாம்பிளை காட்டுறேன்னா, ரைட். இதுல நீங்க பாருங்க, இப்ப கட்டுரை தலைப்புகளை பொறுத்தளவில் சரியா 2016ஆம் ஆண்டு தொடக்கம் 2021ஆம் ஆண்டு வரையுள்ள கட்டுரை தலைப்புகள் தான் நான் இங்க தந்திருக்கிறேன். போன வருஷத்துக்குரிய கட்டுரை தலைப்பை நான் இந்த இடத்துல போட்டில்ல. ரைட். இப்ப 2016ஆம் ஆண்டு உதாரணமாக தலைப்புகளை பார்த்தா அவளுக்கு லேசா விளங்கும். ஃபில் மசாயி மாலை பொழுதில், பலதி என்னுடைய நாடு, உஸ்ரதி என்னுடைய குடும்பம். 2018ஆம் ஆண்டு எப்படி வந்திருக்குது? ஃபிஸ்ஸூகி சந்தைக்கு, ஃபில் மக்தபதி வாசிக சாலைக்கு. அடுத்தது ஃபில் ஹிவாயாண்டு வராது, ஹிவாயா அந்த பொழுதுபோக்கு. ஓகே. ஃபில் ஹிவாயா அல்ல, ஹிவாயாவை பொழுதுபோக்கு அல்லது ஹிவாயத்தி என்று வரும். எனது பொழுதுபோக்கு என்று வரும். 2020ஆம் ஆண்டு ஆயிலத்தி, சாரி 2018, இது நாங்க மேல பார்ப்போம். 2017ஆம் ஆண்டு பாருங்க, மதுரசதி என்னுடைய பாடசாலை, ஃபில் ஹதீகதி தோட்டத்தில், சதீகாதி அண்டிக்குது என்னுடைய நண்பிகள் அல்லது அஸ்திகாயி என்னுடைய நண்பர்கள். ரைட். அடுத்தது 2019ஆம் ஆண்டு ஃபில் மத்தாரி, ஃபில் மத்தாரண்டா விமான நிலையத்தில் என்று வரும். பியோமில் ஐதி பெருநாள் தினத்தில், உம்மி என்னுடைய தாய். ரைட். அப்ப 2020ஆம் ஆண்டு ஆயிலத்தி என்னுடைய குடும்பம், பிஸ்ஸூகி சந்தைக்கில், பில் மஸ்ஜிதி பள்ளியில் பள்ளிவாசலில், மஸ்ஜிதில். 2021ஆம் ஆண்டு யோமுல் ஜுமா. அடுத்த விளங்கல மகன் ரைட். ஓகே. சரி. பஷீர் யஸ்தரி அத்தர்ராஜா, பஷீர் ஒரு மிதிவண்டி வாங்குகிறான். ரைட். மௌசிமுல் ஹஜ், ஹஜ் சீசன், ஹஜ் பருவகாலம், மௌசிம் சீசன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சில தலைப்புகள் 2 முறை வந்திருக்குது. உதாரணமாக உஸ்ததி என்னுடைய குடும்பம், அதே போல ஆயிலத்தி அதுவும் என்னுடைய குடும்பம் தான். ஃபிஸ்ஸூக்கி என்பதும் 2 தடவைகள் வந்திருக்குது. சந்தைக்கு வந்திருக்குது. ரைட். அதுவும் இல்லாம அவங்களுக்கு எழுத முடியுமான தலைப்புகள் தாராளமா இருக்குது. உதாரணமா உம்மி என்று இருக்குது, மதரசதி என்று இருக்குது, என்னுடைய பாடசாலை, உம்மி என்னுடைய தாய். ரைட். உதாரணமா ஃபில் மஸ்ஜிதி. ரைட். இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம்? இலகுவாக எழுதலாம். ரைட். நாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த கட்டுரை தலைப்புகளையும் நாங்க பார்ப்போம். சரியா? ரைட். ஓகே.
ரைட். இது வந்து இப்ப நாங்க இப்ப கரியத்தி இதுவரையில வந்தில்லாத தலைப்பு. சரியா? கரியத்தி என்னுடைய கிராமம், வாலிதி என்னுடைய தந்தை. இப்ப உம்மி என்ற தலைப்புல தான் வந்திருக்குது. என்னுடைய தாய். இப்ப வாலிதி என்ற தலைப்புல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வந்ததில்ல. இனி சரியா? இப்ப இந்த தலைப்புகளுக்கும் நாங்க ரெடியாக வேண்டி இருக்கும். உதாரணமா அடுத்த ஹயவானி அல் அலீஃப் என்னுடைய செல்லப்பிராணி. சரியா? ஹயவானி என்றால் மிருகம். ரைட்? ஹயவானி என்னுடைய மிருகம். அப்ப அல் அலீஃப் என்றா பரிச்சயப்பட்ட, பழக்கப்பட்ட, அதாவது என்னுடைய செல்லப்பிரான் என்ற இடத்துல வரும். பைத்தி என்னுடைய வீடு. சரியா? இப்ப இதுல நீங்க வந்து சில நேரம் நீங்க அரபிலக்கே நயம் படிக்கிறவங்களா இருந்திருந்தால், பெரும்பாலும் இப்ப அரபு மொழியை நீங்க படிக்கிறீங்கன்னா பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இதுல 100க்கு ஒரு 90 மாணவங்களே அரபி இலக்கணமும் படிக்கிறார்களாகத்தான் இருக்கணும். அவங்க வந்து இப்ப அரபி இலக்கணத்துல ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி என்ற ஒரு கவிதையை படிச்சுக்கிறீங்க. கித்தத்தி என்ற தலைப்பில ஒரு கவிதையை படிச்சிருப்பீங்க. சரி, அப்ப அதுல வரக்கூடிய விஷயங்களையும் சொற்களையும் குறிப்புகளையும் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு கட்டுரை, அதாவது ஒரு தலைப்பாக எடுத்து நீங்க எழுதலாம். ஹயவானி அல் அலிஃபி கீழால எழுதலாம். ரைட். ஓகே. சரி, இப்ப இதுல வந்து ரைட். ஓகே. ரைட். இப்ப நான் சொன்ன மாதிரி, இப்ப நான் உதாரணமாக 2019ஆம் ஆண்டுக்குரிய பேப்பர் இங்க காட்டிக்கிறேன் பாருங்க. சரியா? ரைட். ஓகே. ஸ்கிரீன் விளங்குறா எல்லாருக்கும்? ஓகே. ரைட். அப்ப இதுல நான் சொன்ன ஆரம்பத்துல 3 ஹவர்ஸ் பேப்பர், 3 மணித்தியாலங்களை கொண்ட பேப்பர். இதுல மேலதிக வாசிப்பு நேரமாக 10 நிமிடங்கள் வழங்கப்பட்டு இருக்குது. மேலதிக வாசிப்பு நேரம் எவ்வளோன்னு 10 நிமிடங்கள். சரியா? ரைட். அப்ப நீங்க பார்க்கலாம், நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த பாருங்க, இது எல்லாமே இப்ப நீங்க இடைவெளியில இடைவெளி நிரப்புக வேலையை செய்யப்படாது. சரியா? அதாக முக்கியமா. ரைட். தரப்பட்டுள்ள கேள்வி எதுவோ அதை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும், விடை எழுத வேண்டும். ரைட். இப்ப சுட்டன் போட வேண்டிய இடத்துல போடணும். இந்த பேப்பரை பொறுத்தளவுல, அரபிக் லாங்குவேஜ் பேப்பரை பொறுத்தளவுல நீங்க எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியே கொண்டு வர இயலாது. நீங்க கண்டிப்பாக இந்த பேப்பரை எக்ஸாம் ஹால்ல ஒப்படைச்சிட்டு தான் நீங்க வரணும். முழுமையாக எல்லா வினாக்களுக்குமான விடைகளை வந்து இந்த பேப்பர்ல தான் எழுதுற பாருங்க. பகுதி 1 எல்லா வினாக்களுக்கும், பகுதி 2, 3 ஆகியவற்றிலிருந்து ஒவ்வொரு வினா வீதமும் தெரிவு செய்து 5 வினாக்களுக்கு மாத்திரம் இவ்வினாத்தாளிலேயே விடை எழுதுக. அப்ப நீங்க இதுல எழுதுறீங்க. சரியா? எனவே என்ன அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்குதோ அதை நல்லா வாசிச்சு அதை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க விடை எழுத வேண்டும். சரியா? இங்க பாருங்க, பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை அடைப்பு குறியிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. அந்த கோடிடுக என்றிருந்தா நீங்க தயவு செஞ்சு எழுதவானும். நீங்க இதை வாசிக்கிறீல்ல தானே. பொதுவாக என்ன செய்ய மாட்டாங்க, இப்ப பேப்பர் குறித்த பரிச்சயம் இல்லாத மாணவர்கள் மாணவிகள் இது இப்படி கண்டுடனே நினைக்கிறாங்க என்ன, இடைவெளிய நிரப்பினா சரின்னு நினைக்கிறாங்க. அது பில. அந்த ஒழுங்கு நீங்க போக வேணாம். கண்டிப்பாக இந்த அறிவுறுத்தலை வாசித்து விடை எழுதுற அளவுக்கு மிச்சமே நல்ல. ரைட். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வினா வந்து சிஃபத் மௌசூப் அடிப்படையில வந்திருக்குது இல்லையா? அதே போல 2வது கரீபன் பிஜ்வாரி பஈதன். அப்ப அதாவது இது என்னன்னா ஒரு பொருத்தமான சொல்ல தெரிவு செய்யறது. சரியா? அது இலக்கண சட்டமாக வரலாம், அல்லது காலத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டமாக, அதாவது உதாரணமாக இப்ப லர்ஃபு ஜமான், தஹ்த, ஃபௌக, ஹவுல, அல்லது லர்ஃபு மக்கான். ரைட். இடத்தோடு சம்பந்தப்பட்டது. இடத்தோடு சம்பந்தப்பட்டதான் வந்திருக்குது தஹ்த, ஃபௌக, ஹவுல. ரைட். அப்ப லர்ஃபு ஜமான் அல்லது லர்ஃபு மக்கான் போன்ற சொற்கள் வந்து இடைவெளி நிரப்புறது வாரது. ரைட். 2வது பாருங்க, ஒத்தகருத்து சொல். இப்ப ஒத்தகருத்து சொல் வரக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இத வந்து இப்ப ஜலச என்ற சொல் வந்திருக்குது. உங்களுக்கு இப்ப பின்னுக்கால வந்திருக்கின்ற இந்த சொற்களுக்கான பொருள் தெரியாவிட்டாலும், உதாரணமாக
ஜலசல் முதீரு அலல் குருசிக்கு. இதுல அவளுக்கு அல் முதீரு அலல் குருசிக்கு என்ன சொல் தெரியாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஜலச என்ற சொல்லுக்கான ஒத்தகரத்து தெரியுமா இருந்தா சரி. அப்ப கோடடிச்சிக்கிற சொல் எதுவோ அதுக்கான ஒத்தகரத்தை நீங்க எழுதினா போதும். சரியா? அதே போல நீங்க பாருங்க, அடுத்த கேள்வி எதிர்கருத்து. ரைட். இப்ப கபுல, சரியத்துன், தஸ்குனு, காதிமுன், ஹாரிஜ் ரைட் போன்ற சொற்களுக்கு எதிர்கருத்து எழுத வேண்டி வாரது. ரைட். அதே போல நான் சொன்னதுதான் இங்க கடைசி 4வது கேள்வியாக வாரது என்ன, இலக்கங்களோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள் வாரம். ரைட். உதாரணமாக இது 16. ரைட். அடுத்தது சலாசன் வைஸ்ரூன் இருக்குது 23. அதே மாதிரி இப்ப நீங்க கீழே கடைசியா வந்தது பாத்தீங்கன்னு சொன்னா அஷ்ரு தகைக்கா அஷரத்து தகாய்க்குன்னு வந்திருக்கிற அதுவும் 10. சரியா? அப்ப நான் சொன்ன மாதிரி 1க்கு 2க்கு ஒரு சட்டம் இருக்குது, 3 தொடக்கம் 10 வரைக்கும் ஒரு சட்டம் இருக்குது, 11 12க்கு ஒரு சட்டம் இருக்குது, 13ல இருந்து 19 வரங்காட்டி உள்ள இலக்கங்களுக்கு இன்னும் ஒரு சட்டம் இருக்குது, 20 30 40 50 60 70 90 அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. சரியா? 23 தொடக்கம் 29, 33 தொடக்கம் 39, 43 தொடக்கம் 49 என்ற ஒழுங்குல வரக்கூடிய இலக்கங்களுக்கு ஒரு அமைப்புல சட்டம் இருக்குது. அப்ப நாங்க அதை சரியா விளங்கி கொண்டா எந்த கேள்வி வந்தாலும் எழுதலாம். அதே மாதிரி நான் சொன்னது ஹர்ஃப் ஜர் அடிப்படையாக கொண்டும் கேள்விகள் வந்திருக்கிறத நீங்க அவதானிக்கலாம். அலா இலா ஃபி. அதே போல இப்ப ஹர்ஃப் ஜர் அல்ல, இந்த பொருத்தமான ஒரு சொல்லொண்ட தெரிவு செஞ்சு எழுதுறது. சரியா? கருத்து பொருத்தமாக வரக்கூடிய அமைப்புல ஒரு சொல்ல தெரிவு செய்து எழுதுறது. இப்ப இது 2000 நான் எத்தனாம் ஆண்டு பேப்பரை காட்டுறேன், 2019. சரியா? இது மாதிரி 2016ஆம் ஆண்டுல இருந்து வந்த பேப்பர்கள் நான் இன்ஷால்லா குரூப்ல ஷேர் பண்றேன். 2016ஆம் ஆண்டுல இருந்து வந்த பேப்பர்களை பொறுத்தளவில் நீங்க இந்த கேள்வியை பார்த்தா ஒன்றோ இலக்கங்கள் மட்டும் வந்திருக்கும், அல்லது ஹர்ஃப் ஜர் மட்டும் வந்திருக்கும், அல்லது இலக்கங்களும் ஹர்ஃப் ஜர்ரும் கலந்ததாக வந்திருக்கும். சரியா? அதை கொஞ்சம் மனசுல கொள்ளுங்க. ரைட். அடுத்த பாருங்க, நான் சொன்ன மாதிரி வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்க்கிறது. சரியா? இப்ப இது 10 மார்க்ஸ் தான். அப்ப ஒரு வாக்கியத்துக்கு 1 மார்க்ஸ். இப்ப நீங்க இதை வாசிச்சு பார்த்தா அவளுக்கு விளங்கும். இது நீங்க அதாவது படிக்காத அல்லது ஏதோ ஒரு புத்தகத்துல காணப்படுகின்ற வாக்கியங்கள் அல்ல. முழுக்க முழுக்க அல் அரபியத்துல் நாஸியின் பார்ட் 1 பார்ட் 2 பகுதி 1 பகுதி 2 இந்த 2 கிதாபுகள்ல இருந்தும் பெறப்பட்ட வாக்கியங்களாகத்தான் இருக்குது. உதாரணமாக ஜத்தத்து அஹ்மத் தக்ஸிலு மலாபிஸஹா ஃபில் ஹம்மாம். ரைட். في حديقة عمر أشجار كثيرة وزهور جميلة قال الابن صوت الطائرات مزعج جدا. அப்ப இந்த வாக்கியங்களை நான் வாசி காட்டவல்ல உங்களுக்கு ஞாபகத்துல வரும். ஓகே, நாங்க இதை படிச்சுக்கிறோம் அப்படி என்று. பெரும்பாலும் அவ்வாறு படிச்ச வாக்கியங்கள் தான் வாருது. சரியா? பெரும்பாலும் படிச்ச வாக்கியங்கள் தான் வாருது. நீங்க சில நேரம் அல்ல அரபியத்துல் நாஸியின்ல படிக்காம போன ஒரு பகுதியும் கூட வரலாம். உதாரணமாக நான் சொல்ல வாரது என்னென்றா, அல் அரபியத்துல் நாஸியின் கிதாபிலேயே இருக்கின்ற, சரியா, நாங்க ஹத்துல் அரபி அதாவது எழுதி பழகிறதுக்காக வேண்டி அல் அரபியத்துல் நாஸியின் புத்தகத்துல சில வாக்கியங்கள் இருக்குது எழுதி பழகிறதுக்காக வேண்டி. நான் உதாரணமா சொல்றேன்டா, உதாரணமாக கான் அல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா தாமல் அப்து ஃபி அவுனி அஹீஹி என்ற ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அது நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு அழகிலையும் மாற்றமாக அதை தந்திருப்பாங்க. எதற்காகண்டா நசுக் பண்ண சொல்லி, கொப்பி பண்ண சொல்லி, பிரதி பண்ண சொல்லி தந்திருப்பாங்க. அப்ப நாங்க அந்த பகுதிகளை பெரும்பாலும் பார்க்கறதும் இல்லை, செய்யறதும் இல்லை. இனி சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி எழுதி பழகுவதற்காக தரப்பட்டிருக்கின்ற ஒரு வாக்கியம் வரலாம், வந்திருக்குது என்றதுக்காக நான் சொல்றேன். இப்ப நான் சொன்னது என்ன, கான் அல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா தாமல் அப்து ஃபி அவுனி அஹீஹி. அட பொருள் தெரியுமா அவளுக்கு? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க பார்க்க. ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் போதெல்லாம் அல்லாஹும் அவனுக்கு உதவி செய்கிறான் என்ற கருத்துப்பட அது வரும் இல்லையா? ரைட். ஓகே. இந்த மாதிரியான ஒரு வாக்கியம் வரலாம், வந்ததில்லை. அப்படி அதாவது எல்லா வருஷங்களும் வந்ததில்லை, வந்த சந்தர்ப்பங்களும்
இருக்குது என்றதால நான் அதை சொல்லித்தாரேன். அதே போல நீங்க பாருங்க, பின்வரும் வாக்கியங்களை அரபியில் மொழிபெயர்க்க. ரைட், டிரான்ஸ்லேட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் இன்டு அரபிக். சரி, அப்ப அது 3 மொழிகள்லையும் தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு இப்ப தமிழ்ல இருந்து சில நேரம் சரியான கருத்தை எடுத்துக்கொள்ள இயலாமல் போனா இங்கிலீஷை நீங்க வாசிச்சா சில நேரம் அது விளங்கும். விளங்கினா, இப்ப உதாரணமாக விடுமுறை நாட்களில் உமர் தனது நண்பர்களின் வீடுகளுக்கு விஜயம் செய்கிறார் என்று இருக்குது. அப்ப நீங்க அழகா எழுதலாம் இல்லையா? முதல்ல என்ன எழுதுறது, அதுக்கு அடுத்ததாக என்ன எழுதுறன்றதை நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுல நாங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டியதுதான் என்னன்னா, இது என்ன வாக்கியம், இறந்த கால வாக்கியமா நிகழ்கால வாக்கியமான்றதை பார்க்கணும். விஜயம் செய்கிறார் என்பதை நாங்க நிகழ்கால வாக்கியத்துல தான் எழுதணும். காலையில் செல்கிறார் நிகழ்காலம், முலாறு. சென்றேன் இறந்த காலம் மாலி. அதுகளை கொஞ்சம் பார்க்கணும். இது கேள்வி அமைப்புல வந்துக்கிற, ஏன் முஸ்லிம்கள் ரமலான் மாதத்தை விரும்புகிறார்கள் என்று கேள்வி அமைப்புல வந்துக்கிற. அப்போ ஒரு கேள்விக்குறி நாங்க கட்டாயம் போடணும். நீர் குடியிருக்கும் பிராந்தியத்தின் பெயர் என்ன கேள்வி போட்டிக்கிற. சரியா? இது மாதிரியான வாக்கியங்கள் வந்துக்கிறத நீங்க பார்க்கலாம். அடுத்த நான் சொன்னேன், பின்வரும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்று தொடர்பாக பூரணமான 10 வாக்கியங்கள் எழுதுக. ஃபில் மத்தாரி ஃபி யோமில் ஐதி உம்மி. அப்ப ஏதாவது ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணி அழகா 10 வாக்கியங்கள் எழுதினா சரி. இப்ப ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் தரப்பட்டிருக்கின்ற இடைவெளியை பாருங்க. அப்ப இந்த மட்டும் தான், நம்ம பந்தியா எழுதுறது இல்லை. சின்ன வாக்கியம், இலக்கண பிழைகள் இல்லாம முத்ததாக வர பேணி ஒரு கருத்துள்ள முறையில நீங்க எழுதினா போதும். சரியா? எஸ். இப்ப ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறீங்க, ஹாஃப் சரியாக எழுதினா ஹாஃப் மார்க்ஸ் கிடைக்குமான்னு கேட்டுக்கிறீங்க. எஸ்ஸா கிடைக்கும். ஓகே, இப்ப நீங்க ஒரு வாக்கியத்தை முழுமையாக எழுதி கொலையலாமல் போனாலும் ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் தெரியாது அன்னு வச்சுக்கொள்ளுங்களே. இப்ப ஒரு சொல்லுக்கான பொருள் தெரியாது அன்று இருந்தா நீங்க எழுதி இருக்கின்ற ஏனைய சொற்கள் அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் இல்லாவிட்டாலும் ஒரு பகுதி அளவில் அவளுக்கு என்ன செய்யும், புள்ளிகள் கிடைக்கும். சரி, அடுத்த நான் சொன்னேன், இது பகுதி 1 தானே. அப்ப பகுதி 1க்கு 60 புள்ளிகள்னா, இப்ப நீங்க பாருங்க, ஒரு தலைப்பு கீழால 10 வாக்கியங்கள் எழுதுறதுக்கு 20 புள்ளிகள். அப்ப ஒரு வாக்கியம் எழுதுறது 2 புள்ளி. அப்ப நாங்க இது சரியா பிராக்டிஸ் பண்ணாம, சரியா நாங்க இதை எழுதாம விட்டுட்டு வந்தா 20 புள்ளிகளை அங்க நாங்க இழக்க வேண்டி வரும். எனவே கண்டிப்பாக இப்ப எனக்கு தெரியுமா, இப்ப நான் இந்த ஸ்கூல் போற பிள்ளைகள் எப்படியோ தெரியாது, அவங்க படிச்சிருப்பாங்க பெரும்பாலும். இந்த மதரசாவில் இருந்து அப்ளை பண்ணி எழுதக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்தளவில் அவங்க மதரசாவுடைய 3ஆம் 4ஆம் 5ஆம் வகுப்புகள்ல படிக்கின்ற மாணவ மாணவிகளா இருந்தா பிரச்சனை இல்லை குறிப்பாக. ஆனா 1ஆம் 2ஆம் தர மாணவர்கள் எழுதுவதாக இருந்தால், 1ஆம் 2ஆம் தர மாணவ மாணவிகள் எழுதுவதாக இருந்தால் அவங்களுக்கு அரபு பரிச்சயம் இல்லாத காரணத்தால சில நேரம் இந்த பகுதிகளில் சிரமப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அன்புள்ள மாணவர்களே, நான் சொல்ல வர்றது என்னென்றால், எந்த தலைப்பு வந்தாலும் இலக்கண பிழைகள் இல்லாம சரியான முறையில எழுதுவதற்கான பயிற்சி கட்டாயம் உங்ககிட்ட இருக்க வேண்டும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, அப்ப நாங்க இதை பார்த்தோம் 60 புள்ளிகள். பகுதி 2, அதுல நீங்க கேள்வி நல்லா வாசிச்சா விளங்கும். ஒரு வினாவுக்கு மாத்திரம் விடை எழுதுக. நீங்க பாருங்க, இந்த எக் ஒரு 1 எக் பிரಶ್ನೆಯಟ ஆன்சர் ஒன் 1 question only. சரியா? இப்ப இங்கே ஹைலைட் பண்ணிக்கிறேன் இல்லையா, அதாவது போல்ட் பண்ணிக்கிறேன், எக் ஒரு 1. ரைட், அப்ப போல்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. சரியா? நீங்க 1க்கு தான் எழுதணும். ரைட், 2க்கெல்லாம் எழுத வாணும். சரியா? ரைட், ஓகே. அப்ப நீங்க பாருங்க, இதுல இப்படித்தான் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் தானே உங்களுக்கு, ஒரு தனி சொல்லாக வரலாம். தனி சொல்லன்னு வரக்கொள்ள அது பேர் சொல்லாக வரவும் மேலும் வினை சொல்லாக வரவும் மேலும். எபுதசிமு புன்னகைக்கின்றான், எஸ்தமிஉ செவிமடுக்கின்றான், அது வினை சொற்கள். உதாரணமாக ஹிஸஸ் பாட வேலைகள் பேரு சொல். சரியா? பன்மையில வந்திருக்குது. அல் புர்துகால், சரியா, தோடம் பழம், அது பேரு சொல்லாக வந்திருக்குது. சரியா? இப்ப நீங்க பாருங்க, நான் சொன்னேன் ஹவுலல் மல்அப். இப்ப 2 சொற்கள் இணைந்து வந்திருக்குது. வரா ஷஜரா, மரத்துக்கு பின்னால் 2 சொற்கள் இணைந்து வந்திருக்குது. அஸ்திகாஉஹு, அவனுடைய நண்பர்கள் என்று வந்திருக்குது. ரைட், அதே போல நான் சொன்ன மாதிரி இந்த முபக்கிரன் நேரகாலத்தோடு, முத்தஅஹிரன் தாமதமாக, இந்த அமைப்பிலையும் கேள்விகள் வரும். சரியா? அப்ப இதுல முக்கியமாக நீங்க பார்க்கணும் எப்படி என்று சொன்னா,
வந்து இருக்கின்றது எப்படியோ அப்படியே தான் விடை எழுத வேண்டும். இப்ப உதாரணமாக எபு தசிமு வந்து நிகழ்காலத்துல வந்திருந்தா இபுத்தசம முஹம்மது எழுதப்படாது. வழங்கினா அவளுக்கு இபுத்தசம முஹம்மது எழுதப்படாது. இப்ப எபு தசிமு முஹம்மத், முஹம்மத் புன்னகைக்கின்றான் உதாரணமாக. சரியா? வரா ஷஜரா மரத்துக்கு பின்னால் அன்று இருக்குது. அப்ப இது எப்படி இருக்குதோ அதே ஒழுங்குல தான் உங்களோட விட வரணும். இப்ப நீங்க முக்கியமாக நோட் பண்ணிக்கொள்ளணும் என்னென்றா எத்தனாவல்ன அண்டிக்குது. எத்தனாவல்ன கருத்து என்ன யாருக்காவது தெரியுமா? எத்தனாவல்ன சொல்லுங்க பாக்க. எத்தனாவல்ன தெரியுமா யாருக்காவது? சாப்பிட்டான். வேற? எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்டான். அதாவது தனாவல. தனாவல என்ன பெற்றுக்கொண்டான். தனாவல என்ன சொல்லுக்கு கருத்து பல இருக்குது. பொருத்தமான இடத்தை பொறுத்து நாங்க கருத்தை எடுத்தா சரி. சரியா? இப்ப உதாரணமாக தனாவல பெற்றுக்கொண்டான். சரியா? தனாவல எத்தனாவலு. அப்புறம் நாங்க சர்வ் செஞ்சு கொண்டு போனா எத்தனாவல்னு அண்டு வந்திக்குது. எத்தனாவல்னு என்பது எந்த அமைப்புல வந்திக்கிற ஆண்பாலா பெண்பாலா? எத்தனாவல்னு பெண்பால். வெரி குட். வருகிறா எத்தனாவலு எத்தனாவலானி எத்தனாவலூன தத்தனாவலு தத்தனாவலானி எத்தனாவல்ன பெண்பால வந்திருக்குது. சரியா? இப்ப நாங்க எத்தனாவல்ன என்ற சொல்லுக்கான வாக்கியத்தை எழுதுவதாக இருந்தால் நாங்க எதை முதல்ல எழுதணும்? எத்தனாவல்ன என்றத்தை முதல்ல எழுதுறதா இல்லாட்டி வேற ஏதாவது சொல்லணும்னு எழுதுறதா? எத்தனாவல்ன என்றத்தை முதலாவது எழுதினா சிக்கலாகிற இல்ல ரெண்டாவது ரெண்டாவதா எழுதணும். விளங்கினா? உதாரணமாக அத்தாலிபாத்து எத்தனாவல்ன விளங்கினா மாணவிகள் பெற்றுக்கொள்கிறார்கள். அல்கதா பகலுணவி. அவ்வளவுதான். சிம்பிளா அவ்வளவு எழுதுனா போதும். இப்ப நாங்க உதாரணமாக எத்தனாவல்ன அத்தாலிபாத்து ஒன்று எழுதுனா அங்க பிழை இருக்குது இல்லையா? எத்தனாவல்ன அத்தாலிபாத்து எழுதலுமா எங்களுக்கு? அந்த சட்டம் தெரியும் தானே? எத்தனாவல்ன அத்தாலிபாத்து எழுதலுமா எங்களுக்கு? ஏழாது. சரியா? எத்தனாவல்ன தாலிபாத்தன் எழுத இயலாது. ரைட்? நாங்க பன்மையில தாலிபாத் பன்மையில வந்திருந்தாலும் நாங்க வினை சொல்ல முதலாவதாக எழுதுவதாக இருந்தால் தத்தனாவல் ஒன்றுதான் எழுதுறது. சரியா? அப்ப பன்மையில் எழுதுவதாக இருந்தால் நாங்க கண்டிப்பாக அந்த பேர் சொல்ல ஆரம்பத்தில் எழுதணும். சரியா? பேர் சொல்ல நாங்க ஆரம்பத்திலேயே எழுதணும். எத்தனாவல்ன என்று வரணும் என்றிருந்தால் அத்தாலிபாத் என்பதை நாங்க முதல்ல போடுறது. அத்தாலிபாத்து யத்தனாவல்ன அல் அஷாஅ அல்லது அல் கதாஅ அல்லது அல் ஃபதூர. இப்படி நீங்க ஒரு ஃபிஅலுன் ஃபாயிலுன் மஃஊலுன் பிஹி முப்ததா கபர் அந்த கருத்துள்ள வாக்கியம் வந்தா சரி. கருத்துள்ள வாக்கியம் வந்தா சரி. அது ஃபிஅல் ஃபாயில் மஃஊல் பிஹி. ஒரு ஃபிஅல் இருக்குது, ஒரு ஃபாயில் இருக்குது, ஒரு மஃஊல் பிஹி இருக்குது. அல்லது முப்ததா கபரை கொண்டு எழுதுறது. சரியா? இலக்கண பிழைகள் வராம பார்த்துக்கொண்டா நல்ல. இப்ப ஒரு கேள்வி ஒன்று கேட்டிக்கிறாங்க. ரைட்? ஹரக்கத் வைக்க வேணுமா? ஹரக்கத் வைக்கணுமா? சொல்லுங்க பாக்க. இப்ப கேள்வி தேவையில்ல. கேள்வியில் எங்கேயாவது இப்ப நீங்க வாக்கியம் எழுத கொள்ள ஹரக்கத் வைங்க, உயிர் குறியீடுகள் இடுக என்று வந்திருக்குதா? இல்லதானே? அப்ப ஹரக்கத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ரைட்? அடுத்தது இன்னொரு கேள்வி ஒன்று வந்திருக்கிற சேர் ஒரு சென்டென்ஸ் 2 இல்லாட்டி 3 வேர்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்லையா? இப்ப அதைத்தான் நான் சொன்னேன். சரியா? கருத்துள்ள வாக்கியம் வந்தா சரி. 2-3 வேர்ட்ஸுக்குள்ள மாதிரி நீங்க எழுதினா போதும். நீங்க 4-5 எழுதலாம், பிரச்சனை இல்லை. சரியா? இலக்கண பிழைகள் இல்லாம 4-5-6 இந்த இடைவெளி பூரணமாக கூட உங்களுக்கு எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இலக்கண பிழைகள் இல்லாம பார்த்து கொண்டா நல்ல. சரியா? இப்ப ஹவுலல் மல்அபுக்கு ஒரு வாக்கியம் எழுதுவதாக இருந்தால் நாங்க ஹவுலல் மல்அப் என்று வரக்கூடிய அமைப்புல வாக்கியம் என்று எழுதுறது. உதாரணமாக மாணவர்கள் அல்லது சிறுவர்கள் மைதானத்தை சுற்றி ஓடுகிறார்கள் என்று எழுதுற. விளங்குனா? அப்ப எப்படி எழுதுற? யஜ்ரி அத்துல்லாபு அல்லது ஜரா ஓடினார்கள், ஜரா அத்துல்லாபு ஹவுலல் மல்அபி. சரியா இல்லையா? சரி. இல்லாட்டி உங்களுக்கு இதை இன்னும் விரிவாக எழுதணும்னு நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா இப்படி எழுதலாம். உதாரணமாக ஜரா அல்லது யஜ்ரி
யஜ்ரி, சரியா, துல்லாபு அஸ்ஸஃபி ஸானி, இரண்டாம் தரமானவர்கள் ஓடுகிறார்கள், ஹவுலல் மல்அபி, மைதானத்தை சுற்றி, ஃபிஸ் ஸபாஹி, காலையில். சிம்பிளா இருக்கிற சொற்களை போட்டு போட்டு எழுதி கொண்டு போறது. அப்ப 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ்ன்றது பிரச்சனை இல்ல. கருத்துள்ள பூரண வாக்கியமாக இருந்தா சரி. உங்களுக்கு மேலதிகமாக நீங்க வேர்ட்ஸ்கள் ஆட் பண்ணி கொண்டு என்ன செய்யலாம், வாக்கியங்கள் எழுதலாம். ஆனா இலக்கண பிழைகள் வராம பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களோட பொறுப்பு. ரைட். சேல ஒரு சென்டென்ஸுக்கு எத்தனை வேர்ட்ஸ் சிக்க வேணும், நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமா. ரைட், ஓகே. ரைட், அடுத்தது இஸ் இட் ஓகே இஃப் brought ஸ்மால் சென்டென்ஸ். ஓகே, நான் அதை சொல்லிட்டேன். லாஸ்ட் லெட்டருக்கு ஹரக்கத் வைக்க வேணுமா? ரைட், ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி, இப்போ ஹரக்கத்தை வைக்க தேவையில்லைன்னு வரக்குள்ள லாஸ்ட் லெட்டருக்கெல்லாம் நீங்க ஹரக்கத் வைக்க போக வேணாம். அது ஓகே. அது எங்க ஓகேன்னு சொன்னா, நீங்க ஸ்கூல்ல வந்து இலக்கண சட்டங்களை சரியாக விளங்கி கொண்டிருக்கிறீங்களா இல்லையான்றதை பார்க்கறதுக்காக வேண்டி ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு ஹரக்கத் வைக்க சொல்லுவாங்க, சரியா. மதரசாக்கள்ல கண்டிப்பாக ஹரக்கத் வைக்க சொல்லுவாங்க. நஹ்வு எக்ஸாமாக, இலக்கண எக்ஸாமா இருந்தாலும் சரி, சரஃப் எக்ஸாமா இருந்தாலும் சரி, அரபிக் லாங்குவேஜ், சரியா, அரபிக் லாங்குவேஜுக்குரிய எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஹரக்கத்தை வைக்க சொல்லுவாங்க. நானாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நானும் வைக்க சொல்றது. ஏண்டா அது இலக்கணம் விளங்கி இருக்கிறா இல்லையான்றதை பார்க்கறதுக்காக வேண்டி. ஏண்டா கடைசி லெட்டருக்கு ஹரக்கத் வைக்கிறதுலதான் விஷயமே இருக்குது. கடைசி லெட்டருக்கு நீங்க பத்ஹா, கஸ்ரா, லம்மத்து, சுக்கூனு இது போன்ற ஹரக்கத்துகள்ல எதை வைக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு பாடம் விளங்கிக்கிறா இல்லையான்றதை பார்க்கலாம். உதாரணமாக இங்க ஹவுலல் மல்அபி, அல் ஹவுல என்ற சொல் வந்தா அங்கல வரக்கூடிய அடுத்த பேர் சொல்லுக்கு கஸ்ரா வரணும். இப்ப ஹவுலல் மல்அபி என்று வரும். அப்ப நீங்க ஹரக்கத்து வைக்க போயிட்டு தவறையாவது மல்அப அண்டு எழுதுறீங்க அல்லது மல்அபு என்று எழுதுறீங்க, ரைட். அப்ப என்ன நடக்கும்? ஓஹோ, இவருக்கு இலக்கணம் தெரியாது என்ற அந்த பார்வை திருத்துறவருக்கு வரும். இது தேவை இல்லைகளுக்கு. அப்ப எனவே நாங்க ஹரக்கத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க இந்த பேப்பர்ல எங்கேண்டாலும் பாருங்க, உயிர் குறியீடுகள் இடுக, உயிர் குறியீடுகள் இடுகான்னு வந்திருந்தால் பரவாயில்ல, ஹரக்கத்து வைங்க, உயிர் குறியீடுகள் இடுகான்னு வந்திருந்தா பரவாயில்ல. அப்படி வந்துள்ள தானே. எனவே நாங்களாக வச்சு எங்களை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, சரியா. ரைட், ரைட், ஓகே. இப்போ நாங்க இதை பார்த்தோம். அதே போல நீங்க பாருங்க, பின்வரும் அடுத்த கேள்வியா பேப்பரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு மாதிரி வினாபத்திரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், சரியா. பின்வரும் சொற்களை சரியாக ஒழுங்குபடுத்தி முழுமையான வாக்கியங்களாக எழுதுக. ரைட், இதை நீங்க பாத்தீங்கன்னா உதாரணமாக பிசுராத்தின் மலாபிசஹு லபிச அல் ஜதீத ஹஸ்ஸான், சரியா. நான் இது பயிற்சி ஒன்று அனுப்பி வைக்கிறேன், நாங்க இன்ஷா அல்லாஹ் அதுல குறிப்பிட்ட அளவை நாங்க பார்ப்போம். இதுல பார்த்தாலும் கூட உங்களுக்கு தெளிவாக மிக தெளிவாக விளங்குது என்னன்னு சொன்னா, நாங்க நாசியில படிச்ச நாங்க நாசியில படிச்ச வசனங்கள் தான் இங்கேயும் வந்திருக்குது, சரியா. உதாரணமாக இதுல இலக்கண பிழைகள் இல்லாம நாங்க சரியாக ஒழுங்குபடுத்தி எழுதினா சரி. இங்கேயும் நாங்க ஹரக்கத் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக வினை சொல்ல முதலாவதாக எழுதுறோம் இல்லையா, லபிச. அடுத்ததாக ஹஸ்ஸான், ஃபாயில், ஃபிஇல் ஃபாயில், லபிச ஹஸ்ஸான் எதை அணிந்தான், மலாபிசஹு தன்னுடைய ஆடைகளை, அப்புறம் சிஃபத் வரும், அல் ஜதீதா பிசுராத்தின் என்று எழுதுறார். உண்மையிலே ஒப்பீட்டளவில் இதுவும் லேசி, ஆனா இதை ஒப்பிடக்கொள்ள இது லேசி, சரியா. இது நான் என்ன வச்சு சொல்றேன்னா, நீங்க இதை எழுதுறா பிரச்சனையா இல்லை, விளங்கினா அவளுக்கு. இதை அவளுக்கு எழுதலாம், ஆனா இதை ஒப்பிடக்கொள்ள இது உண்மையிலேயே லேசி. பிராக்டிஸ் பண்ணி இருந்தால் விளங்கினா அவளுக்கு இது உண்மையிலேயே லேசி. ரைட், நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், சரியா. ரைட், ஓகே. அடுத்ததுதான் ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ரைட், கீழே தரப்பட்டுள்ள இது பகுதி 3. கீழே தரப்பட்டுள்ள படத்தினை பற்றி அரபு மொழியில் 10 பூரண வாக்கியங்கள் எழுதுக, 20 புள்ளிகள். அப்ப உங்களுக்கு இந்த படத்தை வச்சு நீங்க ஒவ்வொரு வாக்கியமாக எழுதி கொண்டு போகலாம், சரியா. ரைட், ஓகே. நான் உங்களுக்கு அனுப்பினது எல்லாருக்கும் கிடைச்சிட்டா, டியூட்டர்ல அனுப்பினது கிடைச்சிட்டா எல்லாருக்கும் கிடைச்சிக்கிறா புள்ளகள்? கிடைச்சில்ல போல. கிடைச்சா, ஓகே.
கிடைச்சத்துல நீங்க எஸ் பிரிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா இல்லாட்டி போன்ல பாக்குறீங்களா இல்லாட்டி ஸ்கிரீன்ல மட்டும் பாக்குறீங்களா? பிரிண்ட் பண்ணி கையில இருக்குதா? இல்ல பிரிண்ட் பண்ணல. ஓகே ரைட். ஓகே இப்போ நாங்க இன்னும் பார்த்துட்டு தானே போறோம். இப்போ நாங்க இன்ஸ்டால இப்போ அடுத்த செஷன் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்க 9:30க்கு பிரேக் பண்ணிட்டு திரும்ப 10 மணிலேருந்து 11:30 வரங்காட்டி செஞ்ச பிறகு ஈவினிங் இருக்குது. அந்த கெப்புக்குள்ளாக நீங்க வந்து அதை செய்யுங்களா? நீங்க ஃப்ரீயாகிறன்னு சொல்லிட்டு நீங்க வேற ஏதாவது ஒன்று செய்யாம நீங்க வந்து செஞ்சுட்டு வாரது நல்ல. நான் உண்மையிலே நேரப்பட அனுப்பி இருக்கணும். ஆனா எனக்கு டைம் இல்லைன்றபடியால் இன்றைக்கு தான் கொஞ்சம் நான் ஃப்ரீயா இருந்தேன்ற காரணத்தால தான் நான் இன்றைக்கே அந்த கிளாஸ் செமினாரை போட்டேன். நீங்க செஞ்சுட்டு வர்றது மிச்சம் நல்ல மேம். ரைட். இப்ப சரி ஓகே. இப்பதான் நான் சொன்னேன் share for whole paper we don't want to keep harakat no need. ரைட். இப்ப நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கான விடையாக மட்டும் அதை சொல்லல, மொத்தமாக எல்லா வினாக்களுக்கும் விடை எழுத சந்தர்ப்பத்துல நீங்க ஹரக்கத் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரைட். ஓகே ஓகே. அப்ப பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கும் நான் ஒரு 6 படங்களை நான் உங்களுக்கு பயிற்சியாக அனுப்பிக்கிறேன். ரைட். அதுல நீங்க நான் ஒரு 10 வாக்கியங்கள் எழுதக்கூடிய அமைப்பில் இடைவெளி விட்டு அனுப்பிக்கிறேன் 6 பக்கங்களுக்கு. நீங்க அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? நான் அதை சொல்லித்தரேன். அடுத்தது பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள பந்தியை கவனமாக வாசித்து சரியா? கேர்ஃபுல்லி. ரைட். கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு பூரண வாக்கியங்களில் சரியா? கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு என்னென்ன கேட்கப்படாத சரியா? நீங்க என்னென்ன கேள்வி கேட்கப்படாதுன்றதுக்காகத்தான் நான் கேள்வியை வாசிச்சு காட்டுறது. கவனமாக வாசித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு பூரண வாக்கியங்களில் சரியா? கம்ப்ளீட் சென்டென்சஸ் சம்பூர்ண வாக்கிய சரியா? பூரண வாக்கியங்களில் அரபு மொழியில் விடை எழுதுக. இப்ப அந்த கேள்வியிலேயே நீங்க என்ன டவுட் கூட உள்ளத்துல வந்திருக்குமோ அந்த டவுட் எல்லாம் கிளியராக இருக்கும். ரைட். இப்ப உதாரணமாக இங்க வந்துக்கிற பாருங்க, ஹிவாயாத்து உமர் கசீரத்துன் மிஸ்லல் கிராஅத்தி வர்ரஸ்மி வல்முராசலா ويقرأ عمر في أوقات الفراغ الكتب والمجلات وهو يأخذ من والده ريالا كل يوم ويشتري كتابا جديدا كل أسبوع وهو الآن يملك مكتبة كبيرة في البيت وفي أيام العطلة يرسم عمر الناس والحيوانات والأشجار وهو يحصل على جائزة الرسم دائما في المدرسة وأصدقاء عمر كثيرون يكتب لهم الرسائل وهم يكتبون له أيضا. சரி. இப்ப நீங்க பார்க்கலாம், உங்ககிட்ட நீங்க எவ்வளவு டவுட் இருக்குது ஹரக்கத் வைக்கணுமா இல்லையான்றது. பேப்பரை தயாரிச்சு தாரவங்க கூட ஹரக்கத் வச்சா தாராங்க இல்லதானே? எங்களோட இறக்கப்பட்டு பாவம் பிள்ளைகள் அரபு மொழியிட ஆரம்ப கட்டத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி அப்ப நாங்க அவங்களுக்காக வேண்டி ஹரக்கத்தை வச்சு கொடுத்தா அவங்களுக்கு எக்ஸாம் லேசா இருக்கும் சரியா என்ற அந்த எண்ணத்தோட ஹரக்கத்தை வச்சா அவங்க தாராங்க இல்லதானே? இல்ல. சரியா? அப்படி இருக்கிற நிலைமையில நாங்க ஏன் ஹரக்கத்து வச்சு கொடுக்கணும்? அவளுக்கு அப்ப ஹரக்கத் வைக்க வேண்டிய தேவை ஒன்று இல்ல. ரைட். இதுல நீங்க ஆனா இப்ப இதுல பாருங்க, இது உண்மையிலே மிச்ச லேசா சரியா? இது ஆக லேசி பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை விட. ஆனா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அதை தீர்மானிக்கிறது நீங்க சார். உதாரணமாக மாஹிய ஹிவாயாத்து உமர், உமருடைய பொழுதுபோக்குகள் யாரு? அப்ப நீங்க பார்த்தா அவளுக்கு லேசா எழுதலுமா இல்லவா? ஹிவாயாத்து உமர் அண்டு போட்டு அல்லது ஹிவாயாத்து உமர் ஹிய அல் கிராஅத்து வர்ரஸ்மு வல் முராசலா என்று போடுறது. உதாரணமா பூரண விடை தானே, பூரண வாக்கியங்களை விடை எழுத வேண்டும். அப்ப அல் கிராஅத்து வர்ரஸ்மு வல் முராசலான்னு மட்டும் போட்டா போதாது. நாங்க கேள்வியில் இருக்கிற பகுதிகளையும் எடுத்துதான் விடை எழுதணும். ஹிவாயாத்து உமர் ஹிய அல் கிராஅத்து வர்ரஸ்மு வல் முராசலா ஃபி ஐயி வக்தின் எந்த நேரத்தில் யக்ரஉ உமர் உமர் வாசிக்கின்றார் அல் குதுப வல் மஜல்லாத் சரியா? புத்தகங்களையும் சஞ்சிகைகளையும் எந்த நேரத்தில் வாசிக்கின்றார். அப்ப பாருங்க, யக்ரஉ உமர் வாவ போட வேண்டிய அவசியம் இல்லை. வாவுன்ற மேலும் தான் தேவைகளுக்கு யக்ரஉ உமர்
في أوقات الفراغ الكتب والمجلات الذي يقرأ عمر الكتب والمجلات في أوقات الفراغ. எவ்வளோ லேசி, லேசா கஷ்டமா புள்ளகள், எவ்வளோ லேசி விளங்கினா. எங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்குமான விட வந்து ஒவ்வொரு வரியிலிருந்து ஆரம்பிக்குது. இது பாருங்க, முதலாவது வினாவுக்கான விட இங்க இருக்குது. சரியா, நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிய காட்டுறேனே. ரைட், இந்த பாருங்க பிள்ளைகள், முதலாவது வினாவுக்கான விட இங்க இருக்குது, ரெண்டாவது வினாவுக்கான விட இந்த இங்க இருக்குது. சரியா, அதே போல மூன்றாவது வினாவுக்கான விட மாதா யஹ்ரு உமர் மின் வாலிதிஹி, இந்த என்ன ரியாலன் இங்க இருக்குது. விளங்கினா அவளுக்கு. அப்ப நாலாவது நான் மூவாகினா இதாகும். சரியா, ரைட். எப்படியோ ரைட், ஒவ்வொரு வினாவுக்குமான விட வந்து நீங்க பார்த்து கொண்டு போனா அடுத்தடுத்த வரிகள்ல அடுத்தடுத்த வசனங்கள்ல தான் இருக்குது. மாதா யஅமலு அஸ்திகாஉ உமர். சரியா, மாதா யஅமலு அஸ்திகாஉ உமர், உமருடைய நண்பர்கள் என்ன செய்கிறார்கள், அது எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா? மாதா யஅமலு அஸ்திகாஉ உமர் இங்க இருக்குது. ஏன்னா அஸ்திகாஉ உமர் கசீரூன் யக்துபு லஹும் அர்-ரசாயில் வஹும் யக்துபூன லஹு ஐலன். அப்ப உங்களுக்கு இங்க பார்க்கலாம் அஸ்திகாஉ உமர், அந்த அஸ்திகாஉ உமர் நல்லா பாருங்க. ரைட், அஸ்திகாஉ உமர் இந்த சொல் அஸ்திகாஉ உமர் என்பது இங்க வந்து இருக்குது, அஸ்திகாஉ உமர். அப்ப உங்களுக்கு இந்த ரெண்டு சொற்களையும் பார்த்தும் கூட உங்களுக்கு ஐடியாவுக்கு வரலாம். ஆஹா, இந்த வினாவுக்கான விட அஸ்திகாஉ உமர், இந்த வினாவுக்கான விட வந்து இந்த லைன்ல இருக்குது என்றதை விளங்கிக் கொள்ளலாம். மாதா யஅமலு என்ன செய்கிறார்கள், அப்ப இங்க பாருங்க அஸ்திகாஉ உமர் கசீரூன, உமருடைய நண்பர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். யக்துபு லஹும் அர்-ரசாயில், அவன் அவர்களுக்கு கடிதங்களை எழுதுகிறான். இது யக்துபு ஒருமேலிக்குதா, யக்துபு லஹும் அர்-ரசாயில், அவன் அவர்களுக்கு கடிதங்களை எழுதுகிறான். வஹும் யக்துபூன லஹு ஐலன், அவர்களும் அவனுக்கு கடிதங்களை எழுதுகிறார்கள். அப்ப இதுக்கு பொருத்தமான விட நீங்க யோசிச்சு எழுதணும். அப்ப அஸ்திகாஉ உமர், உமருடைய நண்பர்கள், யக்துபூன எழுதுகின்றார்கள், லஹு அவனுக்கு, அர்-ரசாயில் கடிதங்களை என்று எழுதினா சரி. விளங்கினா உங்களுக்கு. ரைட், இந்த மாதிரி நீங்க யோசிச்சு விடை எழுதலாம், கஷ்டம் இல்லை. சரியா, நாங்க இன்ஷால்லா பார்ப்போம். நாங்க 1-2 பந்திகளுக்கு எப்படி விடை எழுதுறேன்னு பார்ப்போம். லிஐஇ ஷைஇன் யஹ்சுலு உமர் அலல் ஜாயிஸா. சரியா, லிஐஇ ஷைஇன் எந்த விடயத்துக்காக அண்டு இருக்குது. அப்ப நீங்க பாருங்க, இந்த சொல் யஹ்சுலு என்ற சொல் இருக்குது இல்லையா. இப்ப நான் சொல்லி தந்த மாதிரியா, யஹ்சுலு என்ற சொல் இங்க இருக்குது, இங்கேயும் யஹ்சுலு என்ற சொல் இருக்குது. யஹ்சுலு ஹசலாண்டா பெற்றுக்கொண்டான், ஹசலா வந்தால் அலா என்ற இடைச்சொல் கட்டாயம் வரணும், அலா என்ற ஹர்ஃபுஜர் வரும். அப்ப ஹசலா அலா பெற்றுக்கொண்டான், யஹ்சுலு அலா யஹ்சுலு அலா. அங்கல ஜாயிஸான்னு இருக்குது. சரியா, பரிசு, அது ஜாயிஸா பரிசு. ரைட், அப்ப உமர் என்பது அவன் தானே, அப்ப யஹ்சுலு என்றாலும் அவன் பெற்றுக்கொள்கிறான், யஹ்சுலு அலா ஜாயிஸதி. அப்ப கேள்வி என்ன, லிஐஇ ஷைஇன் எந்த விடயத்துக்காக உமர் பரிசலை பெற்றுக்கொள்கிறான். அப்ப விட வந்து இந்த பக்கத்திலேயே இருக்குது, அர்-ரஸ்ம், ஜாயிஸத்து ரஸ்ம். அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம், ரைட், யஹ்சுலு உமர் அலா ஜாயிஸத்து ரஸ்ம் என்று எழுதினா சரி. விளங்கினா அவளுக்கு. அப்ப லேசாக விடை எழுத முடியுமான ஒரு பகுதியாக இந்த பரகிராஃபுக்கு விடை எழுதுறது காணப்படுகின்றது. எனவே நீங்க அதை எழுதி கொள்ளலாம். சரி, ஓகே. அப்ப நான் இதுவரைக்கும் உங்களுக்கு சொன்னது என்னென்றா பேப்பர்ட கட்டமைப்பு, பேப்பர் எப்படி வரும் என்றதை நான் ஆரம்பமாக சொல்லி ஒரு மாதிரிக்காக வேண்டி 2019ஆம் ஆண்டு பேப்பரையும் நான் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். கிளியரா? ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா, இப்ப பேப்பர் சம்பந்தமா அல்லது பேப்பர்ல விட எழுதக்கூடிய அந்த ஒழுங்கு சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருக்குதா பிள்ளைகள்? இப்ப பார்ட் 2 புக்ல பின்னுக்கு இருக்க கொஞ்சம் பகுதி படிக்காம இருந்தா அந்த கருத்தை எப்படி எழுதிமாய்க்கலாம். அப்படி ஒண்ணு சிக்கல் ஒன்று இருக்கிற இல்லையா. இப்ப நீங்க படிக்காத பாட்டுல உள்ள பின்னுக்கால் உள்ள பகுதி வந்தால் என்ன செய்யறது, அப்படி ஒரு டவுட் ஒன்று இருக்குது இல்லையா. என்ன செய்யறது, என்ன செய்ய, ஒன்றும் செய்யலாது. அதான் நான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே சொன்னேன், பார்ட் 2 புக் கட்டாயம் படிச்சிருக்க வேண்டும். பார்ட் 2ல வந்து பின்னுக்கால இருந்து வந்தது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒன்றும் செய்யலாது. சரியா, உங்களுக்கு அதாவது
குறிப்பிட்ட சொற்களுக்கான பொருள் தெரியுமா இருந்தா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எழுத வேண்டி வரும். ரைட், அட்ஜஸ்ட் பண்ணி எழுத வேண்டி வரும். அப்ப நீங்க மகள் படிச்சு முடிக்கலையா பாட்டு? கடைசியில இருக்கிற கொஞ்சம் பகுதி அந்த கடைசி பகுதி படிக்கணும். ஓகே, அப்படி படிச்சு முடிக்காதவங்க இந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணலுமா? பாட்டோட கடைசி கிறிஸ்தும் கடைசி பகுதியை நாங்க படிச்சு முடிக்கல அப்படி என்றவங்க கடைசி பகுதி ஒரு 4 பேர் தான் நிக்கிறாங்க. அப்படியா? ஓகே, 8 பேர் 10 பேரா 11? கிட்டத்தட்ட ஒரு 19-20 பேர் இருக்கிறாங்கண்ணா. ரைட் ரைட், படிச்சு முடிக்கல. ஓகே, இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து அந்த புதன்கிழமை நைட்ல கிளாஸ் இல்ல. ரைட், புதன்கிழமை நான் இன்ஷா அல்லாஹ் வழமை போல அந்த அரபிக் லாங்குவேஜுக்குரிய கிளாஸ் நாள் ஒன்று இருக்கிறதானே, அந்த கிளாஸ்னால நான் இன்ஷா அல்லாஹ் நாசிந்த பார்ட் 2ல கடைசி கிறிஸ்துவ பாடத்தை மட்டும் பயிற்சிகள் தத்ரீபாத் ஒன்றும் இல்லாம பாடத்தை மட்டும் நான் இன்ஷா அல்லாஹ் செய்றேன். முடியுமான வரைக்கும் கலந்து கொள்ள பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? மதரசால படிச்சிருந்தாலும் ஓகேயா? மதரசால படிச்சேன், இப்போ ஒரு புக் படிக்கவே இல்லைண்டு அந்த ஒரு புக்ன்றது என்ன புக்கோ தெரியாதுண்ணா மகள். ஒரு புக்ன்றது என்ன புக்கு? பார்ட் 1ஆ பார்ட் 2ஆ? சரியா? இங்க பார்ட் 1 உண்மையிலே அதுல விஷயம் ஒன்றே இல்லை பெருசா. பார்ட் 1 வந்து ஜஸ்ட் கடைசி பகுதிகள்ல தான் விஷயம் வருது. பார்ட் 2ல தான் எல்லாமே இருக்குது. சரியா? அப்ப நீங்க மதரசால படிச்சுட்டு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல மறந்தில்லாட்டி பிரச்சனை இல்லை, எழுதலாம். சரியா? எதுவுமே படிக்கலையா? ரைட், ஓகே. ரைட், ஓகே. ஆனா பஸ் இப்படித்தான் நீங்க வந்து படிச்சில்லாவிட்டாலும் கூட அரபு மொழி அறிவு இருக்குமாக இருந்தால், சரியா? இப்ப நீங்க மத்த பாடங்கள் படிச்சேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உதாரணமாக துருசு லுகத்தில் அரபியா அல்லது அல் அரபியத்து பைன யதை, இது மாதிரியான புத்தகங்களை நீங்க படிச்சிருந்தாலும் கூட உங்களுக்கு எழுதி கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏண்டா சிரமம் இருக்காது, அந்த கஷ்டம் இருக்காது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரியா? ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஹப்சா, ரைட், ஓகே. ரைட், ஓகே, இன்ஷா அல்லாஹ். அடுத்தது உமையரா, நான் பார்ட் 1 புக் படித்து இல்லை சார், பட் பார்ட் 2 புக் படிச்சு இருக்கிறேன் சார். ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ ஓகேயா, பார்ட் 1 படிச்சு இல்லாம பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஓகே. ஓகே, அது சரி. அல்ஃபால் தெரிஞ்சா போதும் தானே? ஏ சார், அல்ஃபால் தெரிஞ்சா போதும். அல்ஃபால் என்பது சொற்களை, அல்ஃபால் தெரிஞ்சால் போதுமா? லாஸ்ட் கிஸ்மா பேச செய்யுங்க. ஓகே, நான் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாஹியா புல்ஹலுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் கலைக்கிறேன்னா. ரைட், ஓகே. பார்ட் 2ல ஜஸாக்கல்லாஹ் சார். ரைட், ஓகே, சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ். எப்படியோ அப்ப அவங்களுக்கு பேப்பரை பார்த்தோன்னே விளங்கி இருக்கும் நீங்க எந்த பகுதிகளை கூடுதலாக படித்திருக்க வேண்டும், பார்த்திருக்க வேண்டும் என்பது விளங்கி இருக்கும். பெரும்பாலும் பார்ட் 1 புக்கை விட பார்ட் 2 புக் தான் ஆக முக்கியம். நீங்க பார்ட் 1 படிக்காம பார்ட் 2 படிச்சிருந்தாலும் ஓகே. ஆனா பார்ட் 1 மட்டும் படிச்சுட்டு பார்ட் 2 படிக்காம எக்ஸாம் எழுதுறது உண்மையிலேயே கொஞ்சம் கடினமான விடயம் தான். சரியா? ரைட், ஓகே. நாங்க அடுத்தது இன்றைக்கு இப்ப அடுத்ததாக ரைட் ரைட். சரி,
நாங்க எங்கட அடுத்த பிரேக் வரங்காட்டியும் அந்த தர்தீபுல் கலிமாத் இதுல நாங்க முக்கியமான சில விஷயங்களை நாங்க இப்ப பார்ப்போமே. ரைட், இதுல நீங்க பாருங்க, பின்வரும் சொற்களை சரியாக ஒழுங்குபடுத்தி முழுமையான வாக்கியங்களாக எழுதுக. ரைட், இதை நீங்க செஞ்சு கொண்டு வந்திருந்தா உண்மையிலே மிச்சம் பிரயோசனமா இருந்திருக்கும். செஞ்சில்லாட்டியும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்போதைக்கு நீங்க பாருங்க, நாங்க பிரேக் தந்த பிறகு நீங்க இத இருந்து செய்யுங்க. சரியா, ஒரு இடத்துல இருந்து செய்யுங்க. நான் அனுப்பின மாடல் பேப்பர்ஸ், அதே போல இந்த வாக்கியங்களை ஒழுங்குபடுத்துறது, அதே போல ஒத்த கருத்து எதிர்கருத்து சொற்கள், அடுத்த வஸ்பு சூரா ஒரு குறிப்பிட்ட படத்தை பார்த்து நாங்க வர்ணிக்கிறது, இந்த பயிற்சிகளை நீங்க செஞ்சு கொண்டு வரையலுமா இருந்தா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கலாம். சரியா, ஓகே. இதுல நீங்க பாருங்க, உதாரணமாக அல் ஹதீகா யௌமன், அல் ஆசிமா ஜுர்து, கதைத்து, ஃபீஹி என்று இருக்குது. சரியா, ரைட். இப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகின ஒரு வாக்கியம் மாதிரி இருக்குது. ரைட், ஓகே, ரைட். நாங்க முதலாவது இந்த வாக்கியத்தை எடுப்போம், ஃபர்ஸ்டுக்கு அதுக்கு போகாம இது எடுப்போமே. சல்மா சகீரா, சரியா, மின் கித்ஆ அல் ஹல்வா அகலத் இருக்குது. ரைட், நீங்க சொல்லுங்க பார்க்க. இப்ப இந்த வாக்கியங்கள்ல முதலாவதாக என்ன சொல் வரணும், அதைத்தான் நாக முக்கியம். முதலாவதாக என்ன வரணும்? அக்கலத். வெரி குட், அக்கல். சல்மா, ஓகே, பிரச்சனை இல்லை, ரெண்டு மாயும் எழுதலாம். நாங்க பொதுவாக இந்த மாதிரி வாக்கியங்கள் வரக்கொள்ள வினை சொல்ல ஆரம்பமாக எழுத பழகி கொண்டா நல்லா பழகினா. ஃபிஇல், ஓகே, நான் ரெண்டு மாயும் எழுதி காட்டுறேன், ரெண்டும் சரியா, சல்மாவும் ஓகே. சரியா, அப்ப முதலாவதாக அக்கலத், அக்கலத். அடுத்தது சல்மா, சல்மா, அக்கலத் சல்மா. என்ன? ஃபிஇல் ஃபாயில். ஒன்னாவது அக்கலத், ரெண்டாவது சல்மா. சரியா, ஃபிஇல் ஃபாயில். அது பிறகு என்ன வர? சல்மா சாப்பிட்டால். எதை சாப்பிட்டால்? அல் ஹல்வா. அல் ஹல்வா, ஓகே. இப்ப நீங்க அல் ஹல்வாவை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அகலத் சல்மா ஹல்வா, அல் ஹல்வா, சல்மா இனிப்பு பண்டத்தை சாப்பிட்டால். இப்ப இந்த இதெல்லாம் மீக்குது. இந்த பாருங்க, இப்ப இதை நீங்க என்ன செய்ய போறீங்க, எங்க போட போறீங்க? கிதாத்து மின் சகீரா. கிதாத்து மின் சகீரா, ரைட், அதை பார்ப்போமே. கிதாத்துன் மின் சகீரா, ரைட். இப்படி வருமா? கிதாத்து மின் சகீராண்டு வருமா? வராது, வராது, வராது. எஸ், ஓகே, ஒரு டீமாக இருந்து பாக்குறீங்க போல விளங்குது. ரைட், கிதாத்து மின் சகீராண்டு வருமா? வராது. அப்ப எப்படி வரும்? சகீரத்து மின் கிதா. சகீரத்து மின் கிதா, ரைட், ஓகே. அப்படி போட்டு பார்ப்போமே. சகீரத்துன் மின் கிதா, இப்படி வருமா? இல்ல இல்லையா? இப்ப நாங்க வேற மாதிரி யோசிக்க வேண்டி இருக்குது. இப்ப ஹல்வாண்டா இனிப்பு பண்டம், சகீராண்டா சிறிய, கித்தாண்டா துண்டு, அப்படித்தானே? அப்ப நாங்க இப்படி கருத்தெடுத்து பார்ப்போமே. இனிப்பு பண்டத்துல இருந்து சிறியதொரு துண்டை சல்மா சாப்பிட்டால், அப்படித்தானே வரணும் உலகல். அப்ப அகலத் சல்மா, அடுத்தது கித்ஆத்தன், கித்ஆத்தன் ஒரு துண்டை சாப்பிட்டால், சகீரத்தன், கித்ஆத்தன் சகீரத்தன் சிறியதொரு துண்டை சாப்பிட்டால். வெரி குட், மினல் ஹல்வா. அழகினா உங்களுக்கு மினல் ஹல்வா. அகலத் சல்மா கித்ஆத்தன் சகீரத்தன் மினல் ஹல்வா. சரியா, சல்மா இனிப்பு பண்டத்துல இருந்து சிறியதொரு துண்டை சாப்பிட்டால். அப்ப நீங்க ரைட், இதே வாக்கியத்தை யாரு சரி இப்படி எழுதியிருந்தாலும் ஓகேயா. அதாவது சல்மா என்ற சொல்ல முன்னுக்கு போட்டு அகலத்தை பின்னி போட்டு எழுதியிருந்தாலும் ஓகே. சல்மா அகலத் கித்ஆத்தன் சகீரத்தன் மினல் ஹல்வா, இதுவும் ஓகே. சரியா, ரெண்டு மாயும் எழுதலாம். இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அகலத் சல்மா அல் ஹல்வான்னு எழுதினால் இந்த துண்டை எழுதியலாம போற சகீரா மின் கித்ஆ. எனவே நீங்க ஒவ்வொரு மாதிரி போட்டு போட்டு பார்த்து பொருத்தமான ஒரு வாக்கிய அமைப்பு கொண்டு வரும். சரியா, ரைட், ஓகே. அதே போல இதை பாருங்களேன். ரைட், இப்ப எட்டாவது வினாவுக்கான விடைய சொல்லுங்க பார்க்க. தஹ்பிது அத்தாயிரத்து ஃபௌக ததீரு அல்ஆன் மத்தார் பிஸலாம் சும்ம ஜித்தா. கொஞ்சம் வாக்கியம் பெருசா தான் நீக்குது, எக்ஸாம்ல வந்த ஒரு வாக்கியம் தான். முதலாவது என்ன வரும்? தஹ்பித் ஒன்று வருமா, ததீர் ஒன்று வருமா?
தத்தீரு தத்தீரு ஓகே, இப்ப இதுல இருக்கின்ற வினை சொற்கள்ல இது முதலா 2 வினை சொற்கள் இருக்குது இல்லையா? தஹ்பீத்து என்ற சொல்லும் இருக்குது, தத்தீரு என்ற சொல்லும் இருக்குது. இப்ப 2ல எது பொருத்தமானது என்றதை பார்த்து நாங்க எடுத்தா சரி. இப்ப முதலாவது வந்து தத்தீரு, ரைட்? தத்தீரு அப்ப பறக்கிறது. இப்ப சொல்லுங்க, எது பறக்கிறது? அத்தாயிரா அத்தாயிரா. இப்ப 2வதாக நாங்க அந்த சொல்ல எடுக்கிறோம். தத்தீரு தாயிரா எங்கே பறக்கின்றது? எங்க? ரைட். நாங்க இப்படி நாங்க விடை எழுத கொள்ள பிள்ளைகள் சரியா உங்களுக்கு தெரியுமாக்கும், நீங்க பெரும்பாலும் செய்யறாய்க்கும். தத்தீரு என்ற சொல்ல எழுதியாச்சு, அத்தாயிரா என்ற சொல்லையும் எழுதியாச்சு. எழுதி முடிய நாங்க அதுக்கு பென்சிலால க்ளோஸ் பண்ணி கொண்டா சரி. அப்ப எங்களுக்கு பேலன்ஸான சொற்களை போட்டு போகலாம். சரியா? அப்ப தத்தீரு தாயிரத்து அடுத்தது என்ன சொல் வரும்? விளங்கினா அவளுக்கு ஃபௌக என்ற சொல் வரும். ரைட்? ஃபௌக. ரைட். ஃபௌக அப்ப மேலே, எதற்கு மேலே? அல்லான், மத்தார், பிசலாம், சும்மா, ஜித்தான். ஃபௌக மத்தாரி இல்லையா? ஃபௌக மத்தாரி. அது பிறகு ஜித்தா. ரைட்? ஃபௌக மத்தாரி ஜித்தா. ஃபௌக மத்தாரி ஜித்தா. தத்தீரு தாயிரத்து ஃபௌக மத்தாரி ஜித்தா. அப்ப எல்லா சொற்களும் வந்தாச்சு. சரியா? அப்ப பேலன்ஸ் ஆயிக்கிறேன்னா தஹ்பீத்து, அல்ஆன், பிசலாம், சும்மா. அப்ப இதுல நீங்க பாருங்க, அடுத்த சொல் என்ன வரும் சொல்லுங்க பாக்க. இப்ப அல்ஆன் என்ற சொல் எங்க போடலாம்? கடைசி போடுங்க. கடைசி போடும். ஓகே, அப்ப பாப்போமே. ரைட், போட்டு பாப்போமே. அப்ப சும்மா அடுத்தது தஹ்பீத்து பிசலாம். ஓகே, பிசலாம். இப்ப இல்ல அல்லான கடைசி போடலுமா? போட்ட கருத்து வருமானு பாருங்க. இப்ப வராது இல்லையா? ரைட். ஓகே. அப்ப அது எங்க போடுறது? தத்தீரு தாயிரத்து ஃபௌக மத்தாரி ஜித்தா. இந்த இடத்துல போடலாம். இல்ல ஓகே, ஒன்று எங்களுக்கு இங்க போடலாம். தத்தீரு தாயிரத்து ஃபௌக மத்தாரி ஜித்தா அல்ஆன. தற்போது ஜித்தா விமான நிலையத்துக்கு மேலால் விமானம் பறக்கின்றது. சும்ம தஹ்பித்து பிசலாம், பிறகு பாதுகாப்பாக தரை இறங்கும் என்று எழுதலாம். அல்லது அல்லான் என்ன சொல்ல தத்தீரு தாயிரத்துல் ஆன என்று போடலாம். தத்தீரு தாயிரத்துல் ஆன் ஃபௌக மத்தாரி ஜித்தா. சரியா? தற்போது இந்த அல்ஆன் என்ற சொல்ல பொறுத்தளவில் எங்களுக்கு வசன ஆரம்பத்திலையும் போடலாம், நடுவுலையும் போடலாம், இறுதியிலையும் போடலாம். ஆனா இந்த வசனத்துல இறுதியில போட இயலாது. போட்டா கருத்து பொருத்தமாக வராது. அப்ப தத்தீரு தாயிரத்துல் ஆன ஃபௌக மத்தாரி ஜித்தா. ஜித்தா விமான நிலையத்துக்கு மேலால். சரியா? ஜித்தா விமான நிலையத்துக்கு மேலால் விமானம் பறக்கின்றது. சும்ம தஹ்பித்து பிசலாம், பிறகு பாதுகாப்பாக அது தரையிறங்குகிறது என்று வரும். ஓகே, விட கிளியரா இப்ப உங்களுக்கு? சரியா? அப்ப ரைட். இப்ப நீங்க வந்து குறிப்பிட்ட அந்த வாக்கியங்களை நீங்க ஒழுங்குபடுத்தி எழுத கொள்ள கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம்தான் வினை சொல்ல கொண்டு நாங்க ஆரம்பிக்கிறது. சரியா? ஒரு வினை சொல்ல கொண்டு ஆரம்பிக்கிறது. அதே போல நாங்க வாக்கியத்தை எழுதி முடிஞ்ச பிறகு வாசிச்சு பார்க்கணும். இப்ப நீங்க உதாரணமா இப்ப சொல்லப்பட்டது போல அல் ஆன் என்ற சொல்ல கடைசி போட்டா சும்ம தஹ்பித்து பிசலாமின் அல் ஆன் என்று வராது. அது கருத்து ரீதியாக பார்க்க கொள்ள பிழையான கருத்தை தான் தரும். சரியா? ரைட். எனவே நாங்க குறிப்பிட்ட வாக்கியங்களை எழுதி முடிச்ச பிறகு வாசிச்சு பார்த்தா அது சரியா எழுதப்பட்டு இருக்குதா இல்லையா என்றதை அவங்களுக்கு அவதானிக்கலாம். நீங்க பாருங்க அடுத்தது. இப்ப இது கொஞ்சம் பெரிய வசனம் தான், ஆனாலும் எழுதலாம் உங்களுக்கு. சனவாத் கபுல ஹசன் அல் லுகத வல் இஸ்லாம் அஸ்ஸூதியா இலா கிளாஸ் லியதுருஸ் அல் அரபியா சாஃபர. ரைட். முதலாவது வாக்கியம் என்ன வரும்? முதலாவது வெரி குட். சாஃபர. யார் பயணம் செய்தான்? ஹசன். ஹசன் பயணம் செய்தான். எங்கே பயணம் செய்தான்? வெரி குட். ஓகே, அன்னப்படி நாங்க அந்த கேள்வியாக கேட்டு பார்த்து கொண்டு போனா சரி. இல சவுதியா, சவுதிக்கு ஹசன் பயணம் செய்தான். எப்போது பயணம் செய்தான்?
ஓகே قبل ஓகே ثلاثة أيام. கபல சலாசதி ஐயாமா ரைட் கபல சலாசி சனவாத் 3 வருடங்களுக்கு முன்னர் கபல சலாசி சனவாத் ரைட் சாஃபர ஹசன் இப்போ நாங்க பார்ப்போம் சாஃபர ஹைலைட் பண்ணியாச்சு ஹசன் நாங்க பென்சிலால க்ரோஸ் பண்ணி கொண்டா சரியா சாஃபர ஹசன் இலா அஸ்ஸூதியா ரைட் கபல ரைட் அப்புறக்கு சலாசி சனவாத் கபல சலாசி சனவாத் ரைட் 3 வருடங்களுக்கு முன்னர் ரைட் எஸ் ஓகே அப்ப பேலன்ஸ் ஆயிக்கிறேன்னா அல்லுகா வல் இஸ்லாம் லியதுருஸ அல் அரபியா இப்போ என்ன வரும் நீங்க சொன்ன மாதிரி லியதுருஸ ரைட் வெரி குட் லியதுருஸ படிப்பதற்காக எதை படிப்பதற்காக அல்லுகத்தல் அரபியத்த அரபு மொழியை படிப்பதற்காக அதுக்கு பிறகுதான் வல் இஸ்லாம் கடைசியாக நாங்க வல் இஸ்லாம போடுறோம் சரியா வல் இஸ்லாம் என்று போடுறோம் இஸ்லாத்தை படிப்பதற்காக இப்ப நீங்க முதலாவதாக லியதுருஸ அல் இஸ்லாம்னு போடலாமா லியதுருஸ வல் இஸ்லாம்னு போடலாமா முதலாவதா இப்படி போடலுமா போட இயலாது சரியா போடுறது பொருத்தம் இல்ல அவளை வாசிச்சு பார்த்தாலே விளங்கும் லியதுருஸ வல் இஸ்லாம அல் லுகத்தல் அரபியான்னு எழுத இயலாது அப்ப லியதுருஸ அல் லுகத்தல் அரபியத்தை வல் இஸ்லாம் என்று எழுதுறது சரியா ஓகே இந்த லேசா எழுதலாம் வாக்கியங்கள் பெருசா இருந்தாலும் நாங்க எங்களுக்குள்ளாலேயே கேள்விகளை கேட்டு எழுத கொள்ள லேசா எழுதி கொண்டு போகணும் சரியா பயணம் செய்தான் யார் பயணம் செய்தான் எங்கே பயணம் செய்தான் எப்போது பயணம் செய்தான் எதற்காக பயணம் செய்தான் அந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு போகக்குள்ள லேசா எழுதலாம் சரியா அதுல 10வது பாருங்க சரி 10வது சாரி அஹ்மத் காலஹு மின் சரியா அன் ரைட் தலப இது மின்ன மன்னன்றத நாங்க வாசிச்சு சரியா கிரகிச்சு கொண்ட பிறகுதான் நாங்க தீர்மானிக்கணுமா தலப இலா யஹுதஹு அல் மஸ்ஜித் ரைட் இதுல முதலாவது சொல் தலப வருமா யஹுதஹு வருமா தலப அஹ்மத் தலப வேண்டிக் கொண்டான் யார் வேண்டிக் கொண்டான் அஹ்மத் ரைட் மின் காலிஹி ஓகே இலா யஹுதஹு என்று வருமா யஹுதஹு இலல் மஸ்ஜித் ஓகே யஹுதஹு இலல் மஸ்ஜித் ரைட் வெரி குட் இலல் மஸ்ஜித் சரியா யஹுதஹு இலல் மஸ்ஜித் ரைட் ஓகே சரி அப்ப தலப அஹ்மத் மின் காலிஹி யஹுதஹு இலல் மஸ்ஜித் சரியா நான் இந்த பொருளை சொல்லிக்கொண்டே போற சில நேரம் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு இந்த மாதிரி வாக்கியங்கள் வந்தா லேசாக இருக்கும் என்ன கருத்துல வரும் தலப அஹ்மத் மின் காலிஹி யஹுதஹு இலல் மஸ்ஜித் சொல்லுங்க பாக்க கருத்தை சொல்லுங்க யாரிடம் வேண்டினான் மாமாவிடம் காலன கருத்து மாமா சரியா அப்ப ரைட் அப்ப தலப அஹ்மத் மின் காலிஹி யஹுதஹு இலல் மஸ்ஜித் அஹ்மத் தன்னுடைய மாமாவிடம் தன்னை பள்ளிக்கு அழைத்து செல்லுமாறு வேண்டினான் சரியா ஓகே ரைட் ரைட் ஓகே இப்போ நாங்க அடுத்த பார்ப்போம் சரியா அடுத்தது வந்து இப்ப லேசா இருக்கும் உங்களுக்கு இதை சொல்லுங்க பார்க்க 11வது ரைட் ஓகே இப்ப நீங்க சொல்றீங்க மகள் ரைட் ஓகே நாங்க பார்ப்போம் தில்மீதாத்துன் கசீராத்துன் ஃபிஸ் ஸஃபி என்று இருக்குது இல்லையா ரைட் ஓகே தில்மீதாத்துன் கசீராத்துன் ஃபிஸ் ஸஃபி இந்த வாக்கியம் சரியா பிழையா சொல்லுங்க பார்க்க அது ஏன் பிழை அதான் ஏன் முதல்ல வரணும் ஏன் தில்மீதாத்துன் முதல்ல வர இயலாது ரைட் ஓகே இப்ப இன வந்து
தில்மீதா நாங்க சிம்பிளா சொல்வதாக இருந்தால் சரியா இப்ப ரைட் ஓகே ரைட் நாங்க இப்ப சிம்பிளா சொல்வதாக இருந்தால் ஒரு வாக்கியம் வந்து நக்கிராவை கொண்டு, நக்கிராண்டா என்ன, தன்வீன், தன்வீனை கொண்டு ஒரு வாக்கியம் வந்து ஆரம்பிக்கிறது இல்லை சரியா. தில்மீதாத்துன் கசீராத்துன் ஃபிஸ் ஸஃப்ன்னு சொல்றது இல்லை. அதாவது நக்கிராவை கொண்டு என்ன செய்யறது இல்ல, ஒரு வாக்கியத்தை நாங்க ஆரம்பிக்கிறது இல்லை சரியா. அப்படி நாங்க சிம்பிளா சொல்லலாம். சில நேரம் முக்ததா கபரண்ட விஷயம் எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை ரைட். எனவே நாங்க சிம்பிளா சொல்றது என்னன்னா, ஒரு வாக்கியம் நக்கிராவை கொண்டு என்ன செய்யாது, ஆரம்பிக்காது. அப்ப தில்மீதாத்துன் கசீராத்துன் ஃபிஸ் ஸஃபி என்று வராது சரியா. மாற்றமாக ஃபிஸ் ஸஃபி அப்படித்தான் வரும், ஃபிஸ் ஸஃபி ரைட். தில்மீதாத்துன் கசீராத்துன், வகுப்பறையில் அதிகமான மாணவிகள் இருக்கின்றார்கள் அண்டு வருமா சரியா. ரைட். அது லேசனா யல்அபு அஹ்மத் மல்அபி, அது லேசா, மிச்ச லேசி. யல்அபு விளையாடுகிறான், அஹ்மத் அஹ்மத் விளையாடுகிறான், எங்கே விளையாடுகிறான், ஃபில் மல்அபி. வெரி குட், அது லேசி ரைட். ஓகே அடுத்தது அதுகள் அடுத்த லேசா குயிக்காக செஞ்சுட்டு போகலாம். யக்துபு முதலாவது இப்ப வினை சொல்லனா, முதலாவது எழுதுகிறான் வினை சொல். அப்புறம் யாரு, அல் ஹுசைன், ஹுசைன் எழுதுகிறான். அல் மன்சிலிக்கு அல் வாஜிபா அல்லது அல் வாஜிப் அல் மன்சிலியா? ஓகே, அல் வாஜிப் அல் மன்சிலி. அல் வாஜிப் அல் மன்சிலி என்ற கருத்து என்ன? வீட்டு வேலை, வீட்டு வேலை, வீட்டு வேலைகளை ஹுசைன் எழுதுகிறான், வீட்டு வேலை சரியா. முடியுமாக இருந்தால் நீங்க வாக்கியங்கள் முடிய கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு கொள்றது நல்லமா. யல்அபு அஹ்மத் ஃபில் மல்அபி ஒரு முற்றுப்புள்ளி, யக்துபு ஹுசைன் அல் வாஜிப் அல் மன்சிலி முற்றுப்புள்ளி சரியா. முற்றுப்புள்ளி வச்சா இல்லையான்னு பார்த்து மாச குறைச்சு கூட்டு இல்ல வச்சுக்கொண்டா நல்ல சரியா. ரைட் ஓகே ஓகே. அடுத்த பாருங்க, இது கொஞ்சம் பெரிய வாக்கியம், பெரிய வாக்கியம் கொண்டு வந்த பாருங்களேன். சும்ம அல் லுகத ذهب على محمد العربية إلى وجلس المكتبة الكرسي كتاب قرأ. முதலாவது என்ன வரும் பாருங்க, ذهب என்ற சொல் இருக்குது சரியா, வஜலச என்ற சொல் இருக்குது ரைட், வஜலச என்ற சொல்லும் இருக்குது ரைட். அதே போல قرأ என்ற சொல்லும் இருக்குது ரைட். இதுல வாவ் வந்திருக்குது, வாவ் வந்திருந்தா எங்களுக்கு தெரியும் அது ஆரம்பத்துல வராது, ஃபர்ஸ்ட் வராது. வெரி குட், இடையில தான் வரணும். இதுல வந்து கரா என்ற சொல்லில வந்து வாவ் வந்தில்ல, ஆனா இப்ப பொருத்தமானதாக இருக்கணும். அப்ப ذهب وجلس قرأ ரைட். அப்ப என்ன வரும் முதலாவது, ذهب ரைட், ذهب. யாரு போனாரு, ذهب என்றா யாரு, அடுத்த முஹம்மத். பொதுவாக இப்ப ذهب என்ற சொல் வந்தால் யாரு போனாரு, எங்கே போனாரு, அப்ப அடுத்ததாக அதுதான் வரணும். வெரி குட், இலல் மக்தபதி சரியா, இலல் மக்தபதி. ذهب முஹம்மத் இலல் மக்தபதி ரைட், இலல் மக்தபதி. முஹம்மத் வாசியசாலைக்கு போனார். இப்ப பெருசா இருக்கிற சொற்களை பாருங்க, வாக்கியம் பெருசா இருந்தாலும் புல்க லேசா எழுதலாம். சும்ம அல் லுக அலா அல் அரபிய்ய அல் குர்சி கிதாப். இப்ப அடுத்தது என்ன வரலாம், வஜலச. வஜலச பெய்த்து மக்தபாக்கு பெய்த்து என்ன செய்யறாரு, உட்கார்றாரு. எங்க உட்கார்றாரு, வெரி குட், அலா குர்சிக்கு ரைட் ஓகே, அலல் குர்சிக்கு, அலல் குர்சிக்கு சரியா, அலல் குர்சிக்கு. ذهب محمد الى المكتبة وجلس على الكرسي. அப்ப குர்சி என்ன சொல்லுக்கும் நாங்க ஹைலைட் பண்ணியாச்சு ரைட். இப்ப எங்களை பேலன்ஸ் ஆயிக்கிறேன்னா கிதாப் அல் அரபிய்ய அல் லுகா சும்ம கரா என்ன சொல்லி இருக்குது சும்ம சும்ம கரா كتاب اللغة العربية. very good okay. ثم قرأ كتاب اللغة العربية, ثم قرأ كتاب اللغة العربية சரியா. ثم قرأ كتاب اللغة العربية. அப்ப ذهب محمد إلى المكتبة, முஹம்மத் வாசிய சாலைக்கு சென்றான். வஜலச அலல் குர்சிக்கு கதிரையில் உட்கார்ந்தான். நாங்க கதிரைக்கு மீது உட்கார்ந்தான் என்று சொல்ல தேவையில்ல, கதிரையில் உட்கார்ந்தான். அல்லது எங்களுக்கு ரெண்டு வாக்கியத்தை இணைத்து மொழிபெயர்க்கும் வேணும். ذهب محمد إلى المكتبة وجلس على الكرسي.
முஹம்மத் வாசியசாலைக்கு சென்று கதிரையில் உட்கார்ந்தான். சும்மா பிறகு கரஅ கிதாபல் லுகத்தில் அரபிய்யா, அரபு மொழி புத்தகத்தை வாசித்தான் என்றெழுதும் மேலும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த கடைசியா இதை பார்ப்போம். ரைட், என்ன வாலிது வாலிதுஹாவா வாலிதஹாவா வாலிதிஹாவா அதுகளுக்கு தெரியாது. ரைட், ஓகே. நாங்க அதை வாக்கியத்தை எழுத கொள்ளதான் சரியா ஹரக்கத் வரும். இலா சாஃபரத் சாஃபர்து அண்டு வாசிக்கலாம், சாஃபர்து சாஃபரத்துன்னு எல்லாம் வாசிக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒவ்வொரு சொல்லையும் வாசிக்க கொள்ள இங்கே சாஃபரத்து அண்டு வருமா சாஃபரத்தண்டு வருமா என்றதை பார்க்கலாம். சாஃபர்த்த அண்டு வாசிக்கலாம், சாஃபர்த்தி என்று வாசிக்கலாம், சாஃபர்து என்று வாசிக்கலாம், சாஃபரத் என்று வாசிக்கலாம். ஆனா பின்னுக்கால ஃபாத்திமான்னு வந்திருக்குது. அப்ப பெரும்பாலும் இங்கே சாஃபரத் அண்டு தான் வரணும். மஅ ஃபாத்திமா வவாலிதத்திஹா மக்கா. சரியா? இப்ப நீங்க சொல்லுங்களேன், இதுல முதலாவது தெளிவா இருக்குது என்ன வினை சொல்? சாஃபரத் ஃபாத்திமா. சாஃபரத் ஃபாத்திமா, சாஃபரத் ஃபாத்திமா. இப்ப சொல்லுங்க சாஃபரத் ஃபாத்திமா. இப்ப ஸஹப வெரி குட். இப்ப ஸஹப முஹம்மத் என்று வரக்குள்ள முஹம்மத் சென்றான், எங்க சென்றான், இல் மக்தபான் வந்தாங்க. சாஃபரத் ஃபாத்திமா, ஃபாத்திமா பயணம் செய்தால், ஃபாத்திமா பிரயாணம் செய்தால். அப்ப அடுத்தது என்ன வரணும்? இலா மக்கா. ரைட், இலா மக்கத. இலா மக்கத. வெரி குட். கொஞ்சம் ரைட், இலா மக்கத. ரைட், இலா மக்கத. மக்காவுக்கு ஃபாத்திமா பிரயாணம் செய்தால் யாரோடு? மஅ வாலிதிஹா வவாலிதத்திஹா. ரைட், இங்க வவாலிதத்திஹா இருக்குது. இந்த வாவ் வாலிதிஹா வவாலிதத்திஹா. ரைட், வெரி குட். ஓகே. அப்ப முதலாவதாக வர வேண்டியது என்ன? மஅ வாலிதிஹா, மஅ வாலிதிஹா. அடுத்ததாக வர வேண்டியது வவாலிதத்திஹா. ஃபாத்திமா தன்னுடைய தந்தையுடனும் தன்னுடைய தாயுடனும் மக்காவுக்கு பிரயாணம் செய்தாள் என்று வரும். சரி, ஓகே. அப்ப நாங்க கிட்டத்தட்ட இப்ப சில வாக்கியங்களை நாங்க ஒழுங்குபடுத்தி பார்த்தோம். உங்களுக்கு பொதுவான ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும் இல்லையா? முதலாவதாக வினை சொல்ல பார்க்கிறது, அது பிறகு பேர் சொல்ல பார்க்கிறது, அதுக்கப்புறம் அந்த வினை சொல்ல பொறுத்து அடுத்தடுத்த கேள்விகளை நாங்களாக கிரியேட் பண்ணி பார்க்கிறோம். சாஃபரா ஸஹப போன்ற சொற்கள் வந்தால் ரைட், ஓகே. அடுத்ததாக எங்கே சென்றார்கள், எங்கே பிரயாணம் செய்தார்கள் என்றது வாரது. சரியா? அல்லது யல்அபு விளையாடினான், யாரு விளையாடினான், என்ன விளையாடினான், எங்கே விளையாடினான் போன்ற அந்த சொற்களை நாங்க கேள்விகளை கேட்டு பார்க்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு லேசா இந்த பயிற்சியை அல்லது இந்த வினாவை செய்யலுமாக இருக்கும். நான் இன்ஷா அல்லாஹ் இதோட பிரேக் பண்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன் 10 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த அடுத்த செஷனுக்கு வாரத்துக்கு இடையில நீங்க கட்டாயமாக தரப்பட்ட டியூட் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி காப்பி பண்ணி கொண்டு வாங்கோ. நீங்க இதுல உள்ள மற்ற அடுத்த பகுதிகளையும் செஞ்சு கொண்டு வாரது மிச்ச லேசா இருக்கும். நான் முழுமையாக டிஸ்கஸ் பண்ணல. சரியா? எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுக்கு அவகாசம் இல்லை. முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் தொட்டு காட்டி கொண்டு போறேன். ஓகே. அடுத்த கிளாஸ் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு மகன் வாங்கல. ஓகே. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. Ahmad Mazi. ada பேசுவோம் ini டயனோட ada